சொல்ல முடியும், கொள்ளும் சொல்ல முடியுமா? அப்போ அது எப்படா சொல்கிறது என்று ரொம்ப வெட்கப்பட்டு கொண்டே வாயிலேயே முணுக்கிறா, வாய் முணுக்கு சொல்கிறாளா, சிலம்பு உள்ள கொண் எடுத்துங்க என்று சொல்வதில் கொன்றா இல்லையா, அது மகர குறுக்கம். இலக்கணத்தில் கொள்ளும் என்பது மகர குறுக்கம். அதை எங்கே வைக்கிறார் என்றால், கண்ணைகளுடைய பாத்திரம் பேசுகிற பொழுது விரிவாக பேச மாட்டாவும், கணவனிடத்திலே வெட்கப்பட்டு விடைய இங்கே சிலம்பு இருக்கிறது கொள்ளுங்கள் என்று கொண் என்று சொன்னார் என்று மகர குறுக்கும் இலக்கணம் தான் அது இலக்கியமாக மாறுகிறது கண்ணைகளுடைய வார்த்தைகளை. அதனால் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் அந்த காலத்தில். அதெல்லாம் இன்றைக்கும் பல மாணவர்கள் நினச்சி பார்க்குறாங்க, நினச்சி பார்த்து சொல்கிறாங்க. இதை இப்போ நான் சொல்கிறேனே, மயிலாடுதுறையில் பாடம் நடத்துகிற பொழுது மத்தியான நேரம் திடீர்னு அங்கே இடி இடித்து உடனே கடுமையான இடி. அப்படி ஒரு இடி எல்லாரும் பயந்துட்டோம், எல்லாம் இடித்து பயந்து பேசாமல் நான் நிறுத்திட்டு கொஞ்சம் அப்படி சொன்னேன், உச்சி மீது மானிடிந்து வீடுகின்ற போதில் அச்சமில்லைன்னு ஆரம்பிச்சேன் இல்லையா. அது ஒரு பையன் நம்ம நாடகத்தெலாம் நடிக்கலாம் அந்த பையன். இப்போ ஆமாம், எனக்கு ஒரு லெட்டர் எழுதும்போது சொன்னான், ஐயா இடி இடிச்சதுக்கு உடனே ஒரு பாட்டு சொன்னீங்களே ஞாபகம் இருக்குது அந்த பாட்டு அப்படின்றான். அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் சொன்ன வழக்கம். நல்ல மாணவர்கள் இருந்தால் இலக்கணம் கூட சுவையாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். நமக்கு பாருங்க, சரி விடுங்க. சந்திர அதுக்காக நம்முடைய வேலை இனிமேல் ரெக்கார்ட் பண்ணலாம் நீங்கள். மந்திரம் தந்திரம் எந்திரம்ன்றோம். அந்த எந்திரம் என்றால் அருவுருவ திருமேனியாக இலிங்கத்தை வழிபடுவது போல நமக்கு எந்திரம் பார்க்கிறோம். அந்த எந்திரத்தை பற்றி பின்னால் நம்ம விரிவாக படிக்கலாம். நாம் இப்பொழுது இருப்பது 22 பாட்டு முடிச்சிட்டோம். 23வது மந்திரம் பொன்னான மந்திரம் புகழவும் ஒண்ணாதுன்ட்டார். அது ஒரு அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு அறி. வாயினாலே வெளிப்படையாக வைகரி வாக்காக சொல்லக்கூடாத மந்திரத்தை, அது அடிப்படை. பொன்னான மந்திரம் அது உயர்ந்த ரகசியம் அல்லவா, அது பெருமானுடைய நாமம். கற்புக்கு அரசியாக இருக்கிற பெண்கள் எல்லாம் கணவன் பெயரை சொல்ல மாட்டாங்க, ஏன்னா கணவன் பெயர் ரொம்ப சிறந்த ஒரு பெயர். அதுபோல் சிவ பரம்பொருள் என்று சொன்னால் அவருக்குரிய மந்திரத்தை வாயினாலே எல்லா இடத்திலும் சொல்லக்கூடாது என்ற ஒரு கொள்கையை அவர் சொல்லியிருக்கிறார் திருமூலர். பொன்னான மந்திரம் புகழவும் ஒண்ணாதன். அப்போ அதற்கு வாயால் சொல்லப்படாமல் தான் எழுதியிருக்கிறாங்க, புகழவும் ஒண்ணாதன். பொன்னான மந்திரம் பொறி கிஞ்சுகத்தாகும், பொன்னான மந்திரம் புகை உண்டு பூரிக்கில், பொன்னான வல்லோர்க்கு உடம்பு ஒரு பாதமே என்று முடிகிறார். அதாவது பாட்டு தப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. பொன்னான வல்லோர்க்கு தானே, வல்லோர் குடம்பு, 2 கூ போட்டுக்கிறாங்க. வல்லோர் குடம்பு தான், உடம்பு தான், உடம்புன்ற மந்திரங்களை அதாவது மானதம் உபாஞ்சி வாசிகம் என்று 3ஆக சொல்கிறோம். மனசுக்குள்ளே சொன்னால் அது மானதம், முணுமுணுத்தால் வாயால் முணுமுணுத்தால் சுற்றி வந்து முணமுண என்று சொல்லும் மந்திரம்ன்றாங்க இல்லையா, அப்படி முணுமுணுத்தால் அது உபாஞ்சி. கிரியைகளை வந்து நாம் மந்திரத்தை சொன்னால் அது வாசிகம். கிரியா மந்திரங்களை எல்லாம் நீ வெளிப்படையாக சொல்லலாம், பலரும் கேட்கும்படியாக கூட சொல்லலாம், அது கிரியா மந்திரம். ஆனால் தியான மந்திரமாக உபதேச மந்திரமாக இருப்பதை வாயிலே சொல்லக்கூடாது என்பது ஒரு மரபு. அதனால் என்ன சொல்கிறாங்க, வாசிகமாக வைகரி வாக்காக வெளியிலே சொன்னால் அதற்கு பயன் அதமம், கீழ்நிலை. உபாஞ்சு முணுமுணுத்தால் அது இடைநிலை பயன் மத்தியமம். மனசுக்குள்ளே சொன்னால் உத்தமம் என்று, உத்தமம் மத்தியமம் அதமம் என்ற 3 வகையாக பயன் சொல்கிறார். முதல்நிலை பயன், இடைநிலை பயன், கடைநிலை பயன் என்று நீங்கள் எப்படி உச்சரிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாற்போல் அந்த மந்திரங்கள்ன்றார். அதனால் இவர் நீங்கள் சொன்னார் பொன்னான மந்திரம் அது, ஏன்னா சக்கரத்தில் பொறிச்சு நீங்கள் அதை ஜபிக்க போகிறீங்க, இதனால் ஜபித்தெல்லாம் வரப்போகுது, அதனால் வாயினால் சொல்லக்கூடாது என்று சொன்னார். உங்கள் குறிப்பை பார்க்கலாம். 22 23 22 முடிச்சிட்டோம். பொன்னான மந்திரம் வாயால் சொல்லப்படாதுன்றதை அப்பா அப்படியே நான் எழுதிட்டேன், அது சொல்லக்கூடாதுன்றத. மேற்கூறிய சக்கரம் அடுத்து என்ன சொல்றார், பொன்னான மந்திரம் பொறி கிஞ்சுகம்னார். கிஞ்சுகம் என்று சொன்னால் முள்முறுக்க மலர், முள்முறுக்க மலருக்குத்தான் கிஞ்சுகம் என்று பெயர். அது அந்த பூனுடைய நிறம் சிவப்பான். அந்த பூவினுடைய நிறம் சிவப்பாக இருக்கிறதுனால கிஞ்சுகவாய் என்றே கூட சொல்லுவாங்க. நம்முடைய
கிஞ்சவாயவனு மாணிக்க வாசகர் சொல்கிறார் இல்லையா, கிஞ்சுகம் என்றால் முள்முறுக்கு போன்ற சிவந்திருக்கிற வாயின் அர்த்தம். அந்த சிவப்பு என்பதனாலே அந்த நிறத்தை வைத்து அதுக்கு நிறத்தை உடைய குங்குமத்தை குறிக்குது. குங்குமத்தினாலே பொறிக்க வேண்டும்ன்றார். அப்போது அந்த சக்கரத்தை எப்படி நாம் செய்ய வேண்டும்ன்றதுக்கு ஒரு குறிப்பாக ஒன்று சொல்கிறார், பின்னாலையும் சொல்ல போகிறார். குங்குமத்தை அங்கே பொறிக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன மந்திர எழுத்து எழுதுறீங்களோ அந்த எழுத்துக்கு மேலாக குங்குமத்தினாலே எழுத வேண்டும் என்று தான் புரி குஞ்சுகத்தாகும்னார். முள்முறுக்க மலர் போன்ற நிறம் வாய்ந்த சிவப்பாக குங்குமத்தினால். மேற்கூறிய சக்கரத்தில் குங்குமத்தால் பொறிக்க வேண்டும். என்ன மந்திரமோ அந்த மந்திரத்தை நீங்கள் பொறிக்கிறீங்க. அங்கனம் பொறிக்கப்பட்ட பின்னால், மந்திரங்களால் செய்த பின்னால் புகை உண்டு பூரிக்கின்றார். தூபதீபங்களால் நாம் செய்கின்ற ஆராதனை என்றார். மந்திர வடிவாக அந்த மந்திர எழுத்தை எழுதி அதற்கு மேல் குங்குமம் வைக்கணும்னு சொன்னால் ஏறக்குறைய அது அலங்காரம் போல, பெருமானை நாம் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்வது போல மந்திர வடிவாக நாம் செய்வது தூல வடிவாக அது இருக்கிறது. அந்த தூல வடிவிற்கு அலங்காரம் செய்வது போல குங்குமத்தை நாம் பூசுகிறோம். குங்குமத்தை பூசிய பின்னால் ஆராதனை, அதான் புகை உண்டுன்ற அந்த அங்கனம் பொறிக்கப்பட்ட அது தூபதீபங்களை ஏற்று மகிழுமாயின் பூரிக்கில் என்றால் நீங்கள் எந்திரந்தானே என்று எண்ணாமல் அது பெருமானை வடிவமல்லவா என்று எப்படி நீங்கள் உருவத்திருமேனிக்கு வழிபாடு செய்கிறீர்களோ நம்ம பார்க்கலாம். நம்ம பூஜையில் கூட பார்த்தீங்கன்னா அந்த அப்பா ஒரு முறை சொல்லியிருக்காங்க, சிவபூஜையில் தீட்சை கொடுக்குற பொழுது, அந்த விசேட தீட்சை கொடுக்குற பொழுது, அப்பா உனக்கு சிவலிங்க திருமேனி வேண்டுமா, இல்லை அவ்வப்பொழுது க்ஷணிகமாக நீ சந்தனத்திலேயோ மஞ்சள்லையோ சிவலிங்கமாக செய்து பூஜித்து பின்னால் பூஜை முடிவிலே அதை அப்படியே நாம் தண்ணீரில் கரைத்து விடலாம் அல்லவா. அப்போ க்ஷணிகலிங்கம்னு வேறு இருக்குது. இது ஸ்தாவரலிங்கம் என்றால் நிலையாக இருக்கிற லிங்கம் தாவரலிங்கம். க்ஷணிகலிங்கம் என்றால் அந்த நேரத்திலே பூஜை நேரத்திலே நாம் மஞ்சள்லையோ விபூதியிலையோ நிறைய அதுவும் நம்முடைய திருமூலர் இலிங்கம் எப்படிலாம் வரலான்றார். ஏதாவது இலிங்கம் ஒன்றுமே நமக்கு அகப்படலையா, ஒரு பூ வைத்துக்கின்றார், ஒரு பூவே இலிங்கம் தான்றார். அது கூட கிடைக்கலையா, ஒரு கொம்பு வச்சுக்கின்றார், அதுதான் இலிங்கம்ன்றார். அப்படி நிறைய சொல்கிறார். அது இருக்கட்டும், அது ஒரு தனி வகை. அப்போ க்ஷணிகலிங்கமா அல்லது தாவரலிங்கமா என்கிற பொழுது இது அப்பா சொன்ன விஷயம். இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னே எங்கள் காஞ்சிபுரத்தில் அதை சொன்ன ஞாபகம். ஏறக்குறைய 9 வயசு 10 வயசு இருக்கும். அப்போ என்ன சொன்னாங்க, க்ஷணிகலிங்கம் என்று எடுக்கக்கூடாதுரா, அது முறை இருக்குது. அது என்ன ஆகும், பாவனையில் போயிடும் எல்லாம். இப்போ இது க்ஷணிகலிங்கம் இதுங்களேன், இது சந்தனத்திலேயோ மஞ்சள்லையோ செய்தால் அபிஷேகம் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும் என்றால் இலிங்கத்தை வச்சுடணும். க்ஷணிகமாக வச்சுட்டு பக்கத்தில் ஒரு பெரிய தட்டோ அது குண்டான வச்சிடும். குடத்துலேருந்து தண்ணி எடுத்து பெருமானே உன்னை நான் அபிஷேகிக்கிறேன்னு எங்கே ஊற்றணும் என்றால் குடத்தில் ஊற்றணும். பெருமானுக்கு பூஜிப்பது போல குடத்தில் ஊற்றணும் இல்லையா. எல்லாம் பாவனை தானே. இருந்து நாம் சிவபூஜை வாங்குறோம்னு சொன்னால் பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணாமல் எதுக்காக பண்ணுறது? பாவனை தான், எல்லாம் பாவனை தான். நீங்கள் சைவ மடத்துக்கு போனீங்கன்னா செல்வக்கணபதி பேசுகிறவர்கள் தெரியுமா உங்களுக்கு? செல்வக்கணபதி பேசுவார் இல்லையா, அவரெல்லாம் நாங்கள்லாம் ஒன்றா இருந்தோம். அப்போ ஆனந்தபுரத்தில் குரு பூஜை நான் அடிக்கடி போவேன். அப்போ அங்கே என்ன பண்ணுவாங்க, காலையில் உண்மையிலே அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனந்தபுரத்துடைய மூர்த்தம் இருக்கு இல்லையா, அதுக்கு உண்மையிலே அபிஷேகம் பண்ணி அரிச்செல்லாம் பண்ணுவாங்க. மாலை நேரத்தில் மறுபடியும் அபிஷேகம் பண்ண முடியாது அவங்களால, சன்னிதானத்துக்கு நேரம் இருக்காது. மறுபடியும் அபிஷேகம் காலையில் செய்த அபிஷேகம் தான். அதனால் பாவனை அபிஷேகம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இந்த மாதிரி பெரிய ஒரு பாத்திரத்தை வச்சுருவாங்க. பாத்திரத்தை வச்சு இப்படி குடிச்சுட்டு அந்த பாத்திரத்தை எடுத்து ஊற்றுவார். நான் செல்வக்கணபதி கேட்டேன், என்னங்க பண்ணுறாங்க அப்படின்னு. கிண்டல் தான் கேட்டேன். என்ன பண்ணுறாரு மகாசன்னிதானம், அது பாவனா பாவம். அதாவது காலையில் செய்ததே பாவம் தான். ஏன்னா அது சிவலிங்கத்தை சிவனாக எண்ணி பாவித்து பண்ணுறோம். இது அதுவும் கூட கிடையாது இல்லையா, சிவலிங்கத்தை விட்டாமல் அது பாவனா பாவம் என்று ஒரு வேடிக்கையாக சொல்லுவார். அதனால் க்ஷணிகலிங்கத்தில் பாவனை தானே தவிர அங்கே அபிஷேகம் ஒன்றை செய்ய முடியாது. அதனால் ஸ்திரலிங்கமாக இருக்கின்ற ஒன்று தான் சிறப்பு என்று நீங்கள் வாங்குகிற பொழுதே குரு இடத்துல கேட்டுக்கணும். ஐயா நான் ஸ்படிகலிங்கமாகவே நான் பூஜை பண்ணுறேன் என்றால் அது ஒரு வகை. இல்லாத பொழுது என்ன என்றால் இப்பொழுது சொல்ல க்ஷணிகம் செய்யலாம். அப்படியும் இல்லை என்றால் நான் சொல்லுகின்ற எந்திர பூஜை செய்யலாம். இதான் நம்முடைய ஞானகுரு என்ன சொல்கிறாரோ நமக்கு என்னன்னு கேட்பார். ஒரு நல்ல குருவாக இருந்தால் இப்படித்தான் பண்ணணும்னு வைக்க மாட்டார். உனக்கு என்னப்பா வசதி அதை சொல்லு,
என்று கேட்டு அதற்கேற்றாற் போல் அந்த தீட்சையை அவங்க கொடுப்பாங்க. அதுதான் இங்கே சொல்கிறார். எப்படி சிவலிங்கத்துக்கு பூஜை செய்கிற ஒரு மகிழ்ச்சி நமக்கு வருது இல்லையா, நேராக அந்த தூபதீபத்தோடு பார்க்குறோம் இல்லையா, அதே போல் அந்த தகட்டு செம்பொன் தகடு தான். அதை சிவலிங்கமாகவே பாவித்து செய்தால் பெருமான் மகிழ்கிறான். ஏனென்றால் யார் ஒருவர் உள்குவார் அவர் நினைந்த வடிவோடு போகிறான்னு சொல்கிறார் இல்லையா, அதுபோல் எந்திரத்திலே பெருமானே வந்திருக்க வேண்டும் என்று ஆவாகனம் செய்து நாம் வழிபடுகின்ற பொழுது பொன்னான மந்திரம், நீங்கள் சொல்கிற மந்திரமும் இருக்குது அங்கே. தூபதீபங்கள் புகை உண்டு என்றால் தூபதீபங்கள் எல்லாம் நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் 5 பூதங்களுடைய இணைப்பும் பூஜையில் இருக்கும்னு சொல்லுவாங்க. 5 பூதங்கள் என்றால் முதல்ல நிலம். நிலம் என்று சொல்கிற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் பூஜை அறைன்னு ஒன்று வச்சுருப்போம். இப்போ எப்படி ஒரு வீடு கட்டுற பொழுதோ அல்லது புதிதாக பொன்னே பூட்டி முதல் ஒழுகிறாங்க இல்லையா, அப்பொழுதோ அதை வழிபாடு செய்வாங்க, நிலத்துக்கு பூஜை செய்வாங்க. அதுபோல் பூஜை அறையில் தினந்தோறும் ஏன் கோலம் போடுகிறோம் என்றால் அந்த கோலம் தான் சக்கரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கோலம் தான் சக்கரம். நான் எழுத எங்கள் போர்டில் எங்கள் அம்மா அடிக்கடி பண்ணுவாங்க, நீங்கள் இங்கே கூட பார்க்கலாம். 8 புள்ளி 14 புள்ளி 32 புள்ளிலாம் வச்சு பண்ணுவாங்க, பெருசு பண்ணுவாங்க, தெருவில் எல்லாம் பண்ணுவாங்க. பூஜை அறையில் என்ன பண்ணுவாங்க என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு சதுரம் போடுவாங்க. சதுரம் போட்டு முக்கோணம் போட்டு இன்னொரு கீழே ஒரு முக்கோணம் போடுவாங்க, 2 முக்கோணம் போடுவாங்க, போட்டு நடுவில் புள்ளி வச்சுருவாங்க. இது முக்கியமான சக்கரம், அது நமக்கு உள்ள சக்கரம் என்றால் உண்மை விளக்கத்தில் பார்த்தா அது தெரியும். உண்மை விளக்கத்தில் முக்கோணம் என்பது இருக்கு இல்லையா, அது நெருப்பை குறிப்பது. அறுகோணம் என்பது காற்றை குறிப்பது. புள்ளி இருக்கு இல்லையா, அதுதான் ஆகாயத்தை குறிப்பது. எனவே முதல்ல நிலத்தில் தெளிச்சிருங்க. நிலம் அது முதல்ல நிலம் பூமி நமக்கு கிடைச்சி போச்சு. நீர் வேண்டுமென்றால் தண்ணீரை தெளிச்சிடுறோம். நிலம் நீர் அங்கே பஞ்சபூதம் முடிஞ்சு போச்சு. 3வது சொல்கிறது நெருப்புக்காக முக்கோணம் போட்டோம், அது நெருப்பு. அறுகோணம் போட்டால் அது காற்று, புள்ளி வைத்தால் ஆகாயம். எவ்வளோ அழகாக அந்த இதெல்லாம் சாதாரணமாக பெண்களுக்கெல்லாம் தெரியும். அவசரமாக கோலம் போட்டால் இப்படி தான் போடுறாங்க என்றால் அது பெரிய சக்கரத்துக்கு உரியது என்று பார்க்கிறோம். பூஜையில் எந்திர முறை, பூஜையில் நாம் எலிங்கத்தை வச்சு வழிபாடு செய்யலாம், அது எந்திர முறை நம்ம அறியாமலே அங்கே செய்கிறோம், பல வகையான ஒன்று. அதில் இன்னொன்று நாம் சொல்கிறது, இது போலவே இங்கே நாம் பூஜை பண்ணுற பொழுது படங்களை வச்சு பண்ணுறோம் இல்லையா, இதை தீண்டா திருமேனின்னு சொல்லுவாங்க. தீண்டா திருமேனி என்றால் நாம் கையால் தீண்டுவது கிடையாது, அபிஷேகம் ஆராதனை அதுக்கெல்லாம் கிடையாது. தினந்தோறும் இருக்கிற பூவை எடுத்து நேற்று சாத்திய பூவை எடுத்து மாற்றிட்டு புது பூவை போடுறோம். அப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சிவலிங்க பூஜை செய்கிறவங்க கூட, உருவ பூஜை செய்கிறவங்க கூட படங்களை வச்சுருப்பாங்க. என்றால் அது ஏறக்குறைய தீண்டா திருமேனியாக இருக்கின்ற ஒன்று. அப்படி வழிபாட்டு முறையில் பலது இருக்கிறது. நீங்கள் தீண்டா திருமேனிய படத்தில் பூஜை பண்ணுற பொழுது ஒரு மகிழ்ச்சி வருது இல்லையா, சும்மா பண்ணுறோம் நம்ம, அது ஒரு மகிழ்ச்சியாக தானே பார்க்குறோம். அதாவது நம்ம விமல்லாம் அடிக்கடி ஆண்டுதோறும் பிரமாதமாக கேலண்டர் கொடுத்துட்றாரு, சாமி கேலண்டர் கொடுத்துட்றாரு. இப்போ என்னடா பண்ணுறது, முடிஞ்சால் என்னடா தூக்கி போடுறதா, என்னடா பண்ணுறதுன்னா நம்மளால் முடியும், ஏன்னா கொஞ்சம் வச்சுக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி படங்களிலே கூட தீண்டா திருமேனியாக இருந்தால் நாம் செய்யலாம், வழிபாடு செய்யலாம் என்ற ஒரு விதி இருக்கிறது. அதே மகிழ்ச்சியோடு தான், அதே தூப தீபங்களோடு தான் நாம் வழிபடுகிறோம் பார்க்கும். அதுதான் எந்திர பூஜையும் கூட. எந்திரத்திலே கூட உருவம் இல்லை என்றாலும் கூட நாம் விரும்புகின்ற கடவுள், அதுக்கு எல்லாம் மந்திரங்கள் சொல்ல போகிறாங்க, அந்த எந்திரங்கள் சொல்ல போகிறாங்க. சக்திக்கு அவர் நிறைய சொல்ல போகிறார், என்னென்ன சக்திக்கெல்லாம் என்னென்ன மந்திரங்கள்லாம் என்னென்ன எந்திரங்கள் எல்லாம் அவர் சொல்ல போகிறார். அந்த மாதிரி எந்திரங்களை வைத்து நீங்கள் செய்தால் அது உங்களுக்கு நிச்சயமாக பலன் தரும். ரொம்ப சிறப்பாக வேறு சொல்கிறாரு, எந்திர பூஜை செய்தால் மிக விரைந்து உங்களுக்கு அந்த சித்தி வரும் என்று சொல்கிறார். ஏனென்றால் சிவலிங்கத்தை காட்டிலும் படங்களை காட்டிலும் எந்திரத்தில் செய்கிற பொழுது நம்முடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, ஆராய்ந்து விட்டு பார்க்குது, அது ஆழ்ந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா எந்திரத்திலே பார்த்து மந்திர வடிவாக யோசிக்கிற பொழுது பெருமானை அப்படி நாம் கற்பனை செய்து நாம் தியானிப்பதாலே அந்த தியானத்திற்கு வலிமை இருக்கிறது என்பதால் தான் எந்திர பூஜைக்கு ஒரு சிறப்புன்றாங்க. இன்றைக்கி அந்த எந்திரத்தை பற்றி சொல்கிறவங்க கூட என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இந்த எந்திரத்தை வைங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அது என்ன காரணம் என்றால் அது வலிமையுடையது, வழிபாடு உங்களுக்கு இருக்கலாம். வழிபாட்டோடு எந்திர பூஜை செய்தால் அது இன்னும் நுட்பமாக செய்கின்ற, அதாவது ரொம்ப தியானத்தோடு செய்கின்ற வழிபாடு என்று பார்க்கிறோம். அதுதான் இங்கே சொன்னார், பொன்னான மந்திரம் புகை உண்டு பூரிக்கின்ற, மகிழ்கின்றது, பெருமான் மகிழ்கின்றான் என்று பார்க்கிறோம். அவ்வாறு மகிழ்விக்கும் போது உடம்பு பொன் போல. அது என்ன பலன் என்றால்
பொன்னான வல்லோர்க்கு உடம்பு பொற்பாகும், உன்னை போல உடம்பு ஆகும் என்று அவர் சொல்கிறார். என்றால் சீவகரணங்கள் எல்லாம் சிவகரணங்களாக மாறும் என்பதுதான் அடிப்படை. இந்த விஷயத்தை நான் கல்லூரி லயோலா கல்லூரி இருந்ததுனால கிறிஸ்தவத்தினர் சொல்கிறாங்க. அது எப்படின்னா, ஏசுபிரான் நடந்து போகிறார். நடந்து போகிற பொழுது அவருடைய பெரிய ஷால் இருக்கு இல்லையா, பெரிய துண்டு, அப்படி போட்டுட்டு போகிறார். டக்குன்னு நிற்கிறார். அதில் பைபிள் அப்படி வருது, நிற்கிறார். என்ன சொல்கிறார்? என்னுடைய மேலாடையை தொட்டவது யார் என்று கேட்கிறார். ஏன் ஏன் கேட்குறீங்க? இல்லை, அந்த சக்தி அங்கே போச்சு எனக்கு அப்படின்றார். தன்னுடைய அந்த ஏதோ ஒரு யோக சக்தியோடு போகிறார். யாராவது தொட்டா உடனே அது போகிறது என்பதை அங்கே பைபிளில் அவங்க சொல்கிறாங்க. இங்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்ம ரசனகிரி சாமி எல்லாம் தொட விட மாட்டாங்க. பாதங்களை தொட விடுறது கிடையாது. அது நியாயமாக பாதங்களை தொடவும் கூடாது தான். நம்ம ஆசையினால் போய் எல்லாம் பாதங்களை போய் நம்ம தொடுகின்றோம் பார்க்குறோம். அது அவருடைய யோகத்திற்கு தடையாக இருக்கும். ஏன்னா நாம் எங்கெங்கேயோ போயிட்டு அந்த கையை கொண்டாந்து வைக்கிறோம்னு சொன்னால் அது முறையல்ல என்பதாலே பாதங்களை தொடுவது என்பது கிடையாதுன்னு பார்க்கும். இங்கே என்ன சொல்கிறார்? நீங்கள் எந்திர பூஜை செய்தால், எந்திர பூஜை செய்கின்ற பொழுது உங்களுடைய உடம்பெல்லாம் சிவகரணங்களாக மாறிவிடும். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது இந்த வைப்ரேஷன் இப்போ சொல்கிறாங்க இல்லையா, அந்த வைப்பு நன்றாக தெரியும். ஒரு அனுபவம் நான் சொல்லிடுறேன், ஒரே ஒரு அனுபவம் நான் சொல்லிடுறேன். என்னுடைய மைத்துனர் இங்கே இருக்கிறார், காஞ்சிபுரம் தான் இருக்கிறார். அவர் அரசியல்வாதி. எம்எல்ஏவுக்காக அவர் ட்ரை பண்ணார், சீட்டு கிடைக்குமான்னு ட்ரை பண்ணுறார். அதுக்காக ஒரு ஜோசியரை பார்க்க போகிறார். இந்த நம்புங்கள் நாராயணன் ஒருத்தர் இருந்தார். சார் ரெக்கார்டு அப்புறம் பார்த்துங்க, அதை நான் சொல்கிறது வேறு, அது வேறு சார். அந்த நம்புங்கள் நாராயணன்றவரை போய் இவர் பார்க்கிறார். அவர் என்ன பண்ணார்? அவர் கொஞ்சம் தியானம்லாம் பண்ணுறார். தியானம் பண்ணிட்டு தான் அவர் ஏதோ யோசின்னு சொல்கிறார். அப்போ அது அவர் இன்னும் யோசின்னு சொன்னார். உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கான்னு ஏதோ ஒன்று சொன்னார். அது கிடைக்கல. கடைசியில் இன்னும் சொன்னார். சும்மா இல்லாமல் என்ன பண்ணார்? என்னோட மைத்துனர் இவரை பார்த்து, என்னை பார்த்து, எங்கள் மாமா அவருக்கு கூட நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் ஜோசியன். நான் அதுக்காக போகலை, சும்மா போனீங்களே என்ன. அவர் என்ன பண்ணார்? 500 ரூபா ஆகுன்னார். அதை பற்றி பரவாயில்ல சொல்லுங்கன்னார். என்ன ஆச்சரியம்னு சொன்னால், என்னை அப்படி திரும்பி பார்த்தாருங்க. பார்த்துட்டு உடனே முடிஞ்சிட்டார். முடிஞ்சிட்டு நீங்கள் தியானம் பண்ணுவீங்களான்னு கேட்டார். ஆமாம், நான் சிவபூஜை பண்ணுவேன். ஐயோ, நான் சொல்ல மாட்டேன்ட்டார். நாம் சிவபூஜை பண்ணுறது ஒரு தெரியுமா, தியானம் பண்ணுறது தெரியுமா? இப்போ பண்ணுவோம், நம்ம ஏதோ பண்ணுவோம், நம்ம பெரிய அளவுலாம் பண்ணுறது கிடையாது. அந்த தியானத்திற்கே பலன் உண்டு. இது இந்த நம்புங்கள் நாராயணன் வந்த அனுபவம். இன்னொரு அனுபவம், இன்னும் வேடிக்கையான ஒரு அனுபவம் என்னென்னா, நான் இப்போ இருக்கிற வீடு பூஜை அறை இப்போ மாறி போச்சு. பூஜை அறைக்கு பக்கத்தில் தான் பக்கத்து வீடு. பக்கத்து வீட்டில் ஒரு மருத்துவர் ஒருத்தர் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் இருந்தவர். அந்த கம்பெனிக்கு ஒரு அம்பாசடர் கார் கொடுத்துருந்தாங்க. அது நல்ல கார், முறையான சர்வீஸ் செய்து அவர் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அந்த காரை இன்றைக்கு எடுத்தாலும் ஸ்டார்ட் ஆகும். அது நம்ம வழக்கமாக இப்போ 9 மணிக்கு போவார். நான் ஏறக்குறைய 9 மணிக்கு அங்கே பூஜை பண்ணுவேன். அன்னைக்கு நான் பூஜை பண்ணுற பொழுது அவர் கதவை திறக்கிறார், கேட்டை திறக்கிறார். கேட்டை திறந்தா கார் எடுக்கணும். கேட்டை திறந்த உடனே நான் சும்மா இருக்க வேண்டியது தானே, மனசுக்குள்ளே கார் ஸ்டார்ட் ஆகாதோ அப்படின்னு நினச்சேன். ஏன் நான் நினைக்கணும் சார், பூஜை பண்ணுறவனுக்கு கார் ஸ்டார்ட் ஆகுதுன்னா மனசுக்குள்ளே அப்படி வருது, கார் ஸ்டார்ட் ஆகாதோ அப்படின்னு நினச்சேன். ஸ்டார்ட் ஆகலை. நல்ல கார், சர்வீஸ் உள்ள கார், கிருன்னு ஸ்டார்ட் ஆகலை. எனக்கு ரொம்ப கில்ட்டி கான்ஷியஸ். ஐயோ என்னடான்ட்டு டக்குன்னு அப்படியே விட்டுட்டு அப்படியே எழுந்து போனேன். போன உடனே ஐயா என்ன பூஜை விட்டு வந்துட்டீங்களா? இல்லை நான் தள்ளுறேன் அப்படின்னு சொல்லி நாம் நினச்சதுக்கு பரிகாரம் பண்ணணும் இல்லையா. எனவே நான் தான் பிடிச்சி தள்ளணுன்னு அவன் 2 பேரும் சேர்ந்தான். சேர்ந்து காரை தள்ளி விற்பார் தான், அது தள்ளி ஸ்டார்ட் ஆச்சு. இப்போது சின்ன தியானம், நாம் ஒன்றும் பெரிதாக தியானம் பண்ணுறதில்ல. இந்த தியான வலிமையினாலே நீங்கள் அப்படி எண்ணினால் அது நடக்கும். அதை தான் எண்ணி துணிக கருமம்ன்றார். உங்களுக்கு அந்த எண்ணம் வலிவாக இருக்க வேண்டும். அந்த MS உதயமூர்த்தி என்றவர் எண்ணங்களை பற்றி எழுதியிருக்கிறார். அந்த எண்ணங்களுக்கு பலம் உண்டு என்றார். அது தியானத்தில் நீங்கள் செய்தீங்கன்னா, அதுவும் பெருமானை நோக்கி செய்தால், அதுவும் சிவபெருமானை நோக்கி செய்தால், தியானம் செய்தால் எந்த கவலையும் நமக்கு வேண்டாம். அதுதான் புண்ணாயிடும்னா நம்ம கருப்பாக இருப்போம் சிவப்பாயிடும்னு அர்த்தம் கிடையாது. அது அர்த்தம் இல்லை. புண்ணாய்விடும் என்றால் செம்பு போல் இருக்கின்ற சீவகரணங்கள் எல்லாம் தியானத்தினாலே சிவகரணங்களாக மாறும் என்றுதான் அந்த பலனை சொல்கிறார் பாருங்க. எந்திர பூசையினுடைய பலனை சொல்கிறார். பொன்னான மந்திரம் புகழவும் உண்ணாது என்றால் எந்த மந்திரத்தை நான் சொல்லுகிறேன்? கிராமத்துக்கு போனீங்கன்னா கால் சுளுக்கிச்சா, அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, சுளுக்கு எடுக்கிறதுக்காக பின்னால் போய் ஒரு மூலிகை பறித்து கொண்டாடுவாங்க. அது நம்ம குப்பைமையாக கூட இருக்கும். அதை கொண்டாந்து அந்த பாட்டி தேய்க்கும். பாட்டி என்ன செய்கிறனா, டே சொல்லக்கூடாதா, மூலிகைன்னு சொல்லக்கூடாது, பேரை சொன்னால் பலிக்காது என்றால்
சாதாரண சுழுக்கு போகிற மூலிகையே மந்திரத்தை சொல்லக்கூடாது, பேரை சொல்லக்கூடாதுன்னா பெரிய தியான மந்திரமாக இருக்கிற மூல மந்திரத்தை சொல்ல முடியுமா? எனவே வாயால் சொல்லாதண்டார். அது ரகசியமாக இருக்க வேண்டும் என்று பொன்னான மந்திரம் முதல் கண்டிஷனே போட்டார் பாருங்க. முதல் கண்டிஷன் என்ன? பொன்னான மந்திரம் புகழவும் ஒண்ணாதுன்னார். ஒண்ணாது என்றால் கூடாதுன்னு அர்த்தம். அவர் எப்படி அந்த சொல்றார்? கூடாது என்றால் சொல்லக்கூடாது, அது ஆணை போல சொல்றார், கட்டளையாக சொல்றார். பொன்னான மந்திரம் பொறி கிஞ்சுகத்து ஆகும். அதுக்கு ஒரு குறிப்பு சொன்னார். அந்த எந்திரத்தை எப்படி வடிவமைக்கலாம் என்பதற்கு குங்குமத்தை பயன்படுத்துங்கன்னு சொன்னார். அது குங்குமம் நமக்கு அலங்காரம் போல என்று வைத்துக்கணும். தூல வடிவமாக இருக்கின்ற மந்திர எழுத்து, அந்த மந்திர எழுத்துக்கு மேல் இருக்கின்ற கோடுகள் இருக்கு இல்லையா, அது குங்குமத்தினால் செய்தால் அது அலங்காரம். புகை உண்டு என்றால் பூசிப்பது தூபதீபத்தால் என்று பார்க்கணும். அதனுடைய பலன் என்ன என்றால் நம்முடைய சிவகரணங்கள் எல்லாம் சிவகரணங்களாக மாறுதல். பொன்னான மந்திரம் புகை உண்டு பூரிக்கில் பொன்னான வல்லோர்க்கு உடம்பு பொற்பாதமே என்று அந்த 23வது பாட்டில். மேலும் அதை நன்கு வழிபட வல்லவர்க்கு அதனால் விளையும் பயன் என்ன? திருப்பி திருப்பி அந்த எந்திர பூஜை திருப்பி திருப்பி செய்யணும். எப்படி நாம் சாதாரண பூஜை நாள்தோறும் செய்கிறோமோ அதுபோல் சொல்கிறார். சிவபெருமானது பொன்போலும் திருவடியை அடைதலாகும். அதாவது சிவனருள் கைவரப் பெறுதல். பெருமானுடைய திருவருள் நமக்கு கைவந்தால் நாம் அருளாளர்களாக மாறலாம். எந்திர வடிவத்திலே பெருமானுடைய திருவருள் நமக்கு வரும் என்கிறார். நிறம் பற்றி குங்குமம்ன்றார். அது நாம் சொன்ன விஷயம். குங்குமத்தால் எழுதுதல் வெட்டு வாயில் என்கின்றார். எங்கே குங்குமத்தால் எழுத வேண்டும் என்றால், நீங்கள் எந்திரம் அமைக்கிற பொழுது என்ன எந்திரம்னு வடிவம் பின்னால் முடிவு பண்ணிக்கலாம். முடிவு பண்ணி கொண்டு அந்த கோடுகள் போடுறோம் இல்லையா, அந்த கோடு தான் வெட்டு வாயின்னு சொல்லுவாங்க. அது இந்த பொற்கொள்ளைகிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த கோடு போட்டு கொடுப்பாங்க. அந்த கோடு நான் ஒரு முறை அப்படி எந்திர பூஜை செய்ய வேண்டியதாக இருந்தது. என்னென்னா, அப்பாவுக்கு இந்த கையில் ஒரு திடீர்னு ஒரு புண்ணு மாதிரி வந்துடுச்சு. அதை நான் கொண்டு முன்னாடி சொல்லியிருக்கேன். அது அப்புறம் ஆறாமல் இருந்து பின்னால் சென்னையில் தான் போய் ஆறிச்சு. அவன் ஆறாமல் ஒரு ஏற்கனவே 6 மாதம் கஷ்டப்பட்டாங்க. அப்போ நான் எந்திர பூஜை செய்யலாம் என்று தான் நான் எந்திர பூஜை செய்தேன். அதுக்குள்ள மந்திரங்கள்லாம் நமக்கு இருக்குது. அது செய்த பின்னால் அவங்களுக்கு விறுவிறுன்னு அது குறைஞ்சி போச்சு. எந்திரமும் நமக்கு துணை செய்யுது, மந்திரமும் துணை செய்யுது, மருந்தும் துணை செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம். இருந்தாலும் அந்த வயசு அவங்க அந்த வயசில் அது சீக்கிரம் ஆறாது. ஆனால் சீக்கிரம் ஆறி போச்சு. அதனால் எந்திரத்துக்கு ஒரு பலன் உண்டுறதுக்காக பார்ப்போன்று தான் நான் என்ன பண்ணேன், எந்திர பூஜை செய்து பார்ப்போம் என்று நான் செய்தேன். ஆனால் சொல்கிறார் பிறகு நிறம் பற்றி குங்குமத்தை செய்யணும். குங்குமத்தால் வெட்டு வாயில் அந்த குங்குமத்தை இழுக்கணும். இதனால் வழிபாட்டு முறை அதன் பயன்களில் முதல் கூறப்பட்டது. என்ன பயன் என்றால், சீவகரணங்கள் எல்லாம் சிவகரணங்களாக பெருமானுடைய திருவுருளை பெறலாம். அது முதல் பயனாக சொல்கிறார். புகை வாயு பிராணவாயு என்றார். அந்த புகை என்பது வாயு. நாம் சொல்லுகிற தூப தீபங்கள் ஒன்று. அடுத்து சொல்கிறது வாயு என்பதனாலே பிராணாயாமம். எந்திர பூசையில் எப்படி நாம் இந்த இலிங்க பூஜை செய்கிற பொழுது அகப்பூசையிலே பிராணாயாமம் செய்கிறோமோ அதுபோல் எந்திர பூஜையில் நாம் வாயு, புகை என்றால் அது வாயு, அது பிராணவாயுனாலே பிராணாயாமத்தை செய்து நாம் வழிபடலாம் என்கிறார். திரு 5 எழுத்தையே பிராணவாயு கொண்டு பூரித்தல் என்று. எப்படி பூரிக்க வேண்டும் என்றால் 5 எழுத்து தான் மந்திரம். 5 எழுத்து மந்திரத்தினாலே பிராணாயாமம் செய்து எந்திர பூஜை செய்யலாம் என்று இந்த பாட்டு மூலமாக 23வது மந்திரத்தினாலே சக்கர வழிபாட்டினுடைய பயன் என்ன, சக்கர வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்று தோற்றுவாய் தான் செய்திருக்கிறார். அதாவது வெட்டு வாயில் குங்குமம் வைத்து பூச வேண்டும் சொல்லியிருக்கிறார். எந்தெந்த தெய்வம்லாம் பின்னால் பார்க்க போகிறோம். அது செப்பு தகடாக இருக்கலாம், பொன் தகடாக அது இருக்கலாம். இரும்பு தகடு கூடாது என்று விதிக்கப்படுகின்ற உலோகம் இருக்கிறது, விளக்கப்படுகின்ற உலோகம் இருக்கிறது. விளக்கப்படுகின்ற உலோகம் எல்லாம் நமக்கு இரும்பு போன்றவை எல்லாம் கூடாது சக்கரத்திற்கு. செம்பாக இருக்கலாம் அல்லது செம்பொன்னாக இருக்கலாம் என்று நாம் ரெண்டாக சொல்கிறோம். அது 23வது பாடல். அடுத்து 24வது மந்திரம். பொற்பாதம் காணலால் புத்திரர் உண்டாகும்ன்றார். இந்த பாட்டில் ரொம்ப நயமாக சொல்கிற பாட்டுகள்லாம். அவர் சொல்கிற புத்திரர் என்று சொன்னால் சற்புத்திர மார்க்கம்னு அர்த்தம். பெருமானுக்கு நீங்கள் மகனாக போகிறீர்கள். ஞானசம்பந்தரால் மகன் அல்ல, நாமெல்லாம் கூட பிள்ளை தானே. எந்திர பூஜை செய்தால் பெருமானுக்கு புத்திரராக போகலாம்னு ஒரு அர்த்தம். அதான் ஆழ்ந்த அர்த்தம். ஆனால் அவர் என்ன பண்ணுறார், எந்திர பூஜை செய்தால் குழந்தை இல்லை என்றால் குழந்தை பேரு வரும், அதுவும் ஒரு அர்த்தம். குழந்தை பேற்றுக்காக எந்திர பூஜை செய்யலாம் என்கிறார். எப்படி நாம் திருமுறையை ஓதி பெயடையா பெரிவைதுன்னு பாடுறோமோ அதுபோல் சில மந்திரங்களை சொல்லி நாம் செய்யலாம் என்றார்.
இப்போ இந்த மந்திரம் மந்திரம் என்று சொல்கிறதுனால இவரும் யார் சொல்ல போகிறார், மந்திரம் என்று சொன்னால் வடமொழியிலும் செய்யலாம், தமிழ்லையும் செய்யலாம். ஏன்னா இவங்கள்லாம் தமிழ் தான் செய்யணும்னு சொல்கிறது கிடையாது. காலம் பெருமானுக்கு எல்லா மொழியும் ஒன்று தான். அதோடு இந்திய நாட்டில் இவங்க காலத்திலலாம் அவரே 18 பாஷை சொல்கிறார். திருமூலர் காலத்தில் 18 மொழிகள் இருந்ததுன்னு சொல்கிறார். அது எப்படி இருந்தாலும் மிக பழமையானது என்று சொன்னால் வடமொழியும் தமிழும் தான். எனவே அந்த வடமொழியும் தமிழாக பெருமான் ஆக்கியிருக்கிறான் என்று நம்முடைய கொள்கை. இவரே அப்படி சொல்கிறான்னு பார்க்கும். ஆரியமும் தமிழும் உடனே சொல்லின்னு சொல்கிறார். அதனால் வடமொழியிலே உங்களுக்கு விருப்பம் என்றால் வடமொழி நீங்கள் செய்யலாம், இல்லை நான் தமிழ் தான் செய்ய போகிறேன் என்றாலும் அதை பற்றி கவலை இல்லை. இல்லை எப்போ பிரச்சனை வந்தது என்று சொன்னால் வடமொழி வாணர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, தமிழில் செய்யக்கூடாது. இன்றைக்கி அந்த வாதம் இருக்குது, தமிழில் செய்யக்கூடாது, தமிழில் மந்திரம் இல்லைன்றான். ரொம்ப தவறான ஒரு விஷயம். மாணவ சிவஞான சுவாமிகள் எல்லாம் மன்னிய மந்திரக்கிழவி என்று பாடுறார். மன்னிய மந்திரக்கிழவி நான் பாடுகிறேன்னு சொல்கிறார். அகத்தியர் மந்திரக்கிழவி தமிழில் சொல்கிறான்னு வருது. அதனால் தமிழில் மந்திரம் இல்லை என்று சொல்கிறதுக்கு நாம் யார்? தொல்காப்பியத்திலே மந்திரங்களுக்கெல்லாம் நமக்கு தூர்ப்பாக்கள் இருக்கின்றன, மந்திர நூல்கள் இருக்குன்னு பார்க்கணும். அதனால் அந்த கருத்து நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. வடமொழி விரும்பினால் நீங்கள் வடமொழி வேண்டாம்னு சொல்ல வேண்டாம், செய்யலாம் என்பது அவருடைய கருத்து தான். ஆனால் அந்த இரண்டையும் இங்கே சொல்ல போகிறார். நம்முடைய திருமந்திரத்தில் இரண்டும் நமக்கு அந்த பீஜாட்சரத்தை சொல்லுவார். அதனால் பொற்பாதம் காணலால் புத்திரர் உண்டாகும். பொற்பாதத்து ஆணையே செம்பு பொன்னாயிடும். பொற்பாதம் காண திருமேனி ஆயிடும். பொற்பாதம் நன்னடம் சிந்தனை சொல்லுமே என்றார். நடம் சிந்தனைன்னு வருது, பாட்டாக இருப்பதனால இஞ்சி போட்டிருக்கார். நடச்சிந்தனை தான் இருக்கணும் பாட்டில், அதில் நடம் சிந்தனை என்று வருது. அந்த இச்சி போட்டா என்ன இஞ்சி போட்டா என்னெல்லாம் அந்த இலக்கணத்தில் நம்ம சொல்கிற வழக்கம். நடச்சிந்தனை என்றால் நடனமாகிக்கின்ற வடிவம் இருக்கு இல்லையா, பெருமானுடைய கூத்த பெருமானுடைய வடிவம், அதை சிந்திப்பதில்னு அர்த்தம். ஆனந்தமா நடம். நம்முடைய சேக்கிழார் பெருமான் மானடம் என்று மானடம் செய் வரதர் பொற்றாள் தொழ என்று முதல்லே பாடுறார். அந்த மானடம் என்றால் ஆனந்த மானடத்தை நாம் தியானிக்க வேண்டும் என்று பார்க்கணும். அதைத்தான் பொற்பாதம் நன்னடம் சிந்தனை சொல்லுமே என்றார். எந்திர பூசைகளை நீங்கள் அந்த மந்திரத்தை தியானித்தால் என்னென்ன வரும் என்றார். முதல்ல திருமேனி, பெருமானுடைய திருமேனி உங்களுக்கு வரும். திருமேனி வருகின்ற பொற்பாதம் காண திருமேனி ஆகிடும்ன்றார். பெருமானுடைய திருவடியை காணுகின்ற மேனியாக உங்கள் உடம்பு மாறும். அதுக்கு அந்த ஆற்றல் நமக்கு வரும். அப்படி காணுகிற பொழுது அடுத்து பாதம் மட்டுமல்ல, தூக்கிய திருவடி மட்டுமல்ல, மொத்தமாக இருக்கிற நடனம், மொத்த நடனமாக இருக்கின்ற நடனக் காட்சி நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கும். அது எந்திர பூசையினாலே நடனத்திருமையினே நமக்கு கிடைக்கலாம் என்று சொல்கிறேன். மழையா? திருவருள் கைவரப்பெறுதல் சிவனுக்கு மைந்தராம் தன்மை உள்ளதாகும். உரையில் பாருங்கள், திருவருள் வந்துவிட்டால் பெருமானுக்கு நாம் எல்லாம் மகன் என்று மாறும். இதெல்லாம் பார்க்குற பொழுது அப்பர் பெருமான் கூட அப்பன் நீ அம்மை நீன்னு பாடுறாருன்னா சும்மா பாடல, அதெல்லாம் அந்த நிலைக்கு சென்று அவருக்கு நாம் பிள்ளையாகத்தானே இருக்கிறோம் என்று தான் எண்ணித்தானே பாடுறான். நாமனா சொல்லலாம் ஞானசம்பந்தருக்கு பால் கொடுத்தார், இவங்கெல்லாம் பால் கொடுக்கலன்னு சொல்லலாம். ஆனால் தமக்குள்ளாக என்ன எண்ணுகிறார்கள், பெருமானுக்கு நாம் எல்லாம் பிள்ளை அல்லவா என்று தான் எண்ணித்தான் பாடியிருக்கிறான். எனவே அப்பன்னி அம்மினி என்று பாடுவது ஏதோ பொதுவாக பாடுவதல்ல, இறைவனை தந்தையாகவே கருதி நாம் அவனுக்கு மகன் அல்லவா என்ற அந்த பாவனையில் தான் பாடியிருக்கிறான். அதனால் இங்கே என்ன சொல்கிறார், பொற்பாதம் காணலால் பெருமானுடைய திருவடிகளை திருவருளை பெற்றால் நாம் அவனுக்கு பிள்ளை அல்லவா என்ற எண்ணம் நமக்கு வரும். அதான் புத்திரர் உண்டாகும், மைந்தராம் தன்மை உள்ளதாகும். அப்போ என்ன அர்த்தம்னா, இங்கே பின்னால் கூட சொல்லுவார்னு நினைக்கிறேன், பெருமானுக்கு நீங்கள் மகனாக மாறிட்டீங்கன்னா எப்படி ஞானசம்பந்தருக்கு சிவிகை முத்துசிகைலாம் கொடுத்தாங்க இல்லையா, அதுபோலலாம் உங்களுக்கு கிடைக்கும்ன்ற அதான் அர்த்தம். ஒரு மகனுக்கு என்னெல்லாம் செய்கிறார் பெருமான், அது போன்ற தன்மை உங்களுக்கு கிடைக்கலாம். தாளம் போட்டால் வெறுங்கையால் போடாதப்பா என்று பொற்றாளம் கொடுக்குறார் இல்லையா, அதுபோல் மைந்தர் சொந்த பிள்ளைன்னா என்னென்ன செய்யலாம் ஒரு அரசன், அதுபோல் அந்த அருளினாலே எல்லாவற்றையும் நாம் பெறலாம் என்று தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கெல்லாம் ஒன்றுமில்லை, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் மந்திரத்தினாலே பாவனை செய்தால் போதும். பெருமான் நீ அல்லவா எனக்கு யார். சுந்தரர் எவ்வளோ இடத்துல பொண்ணெல்லாம் பெறுறாருங்க, எவ்வளோ பெற்றவர் தான். அவர் என்ன சொல்கிறார், ஒரு வார்த்தை சொல்கிற போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், படிக்கிற போதே கஷ்டமாக இருக்கும். ஆர் எனக்கு உறவு அமரர்கள் ஏறேன்றார். என்ன மாதிரி வரி அந்த வரி இல்லையா,
எனக்கு யாருப்பா உறவுன்றார். எவ்வளோ உரிமையோடு பாடுறவர், வாழ்ந்து போதிரெல்லாம் பாடினவர் தான், எல்லாம் செய்தவர் தான். ஆனால் உண்மையாக உள்ளத்தில் அடி உள்ளத்தில் என்ன இருக்கிறது? எனக்கு யார் உறவு நீதானே என்று பார்க்கிறார். அந்த மாதிரி நம்ம எண்ணணும். அந்த எண்ணம் நமக்கு வந்தால் அந்த பலன் நமக்கு வரும். அதனால் திருவருள் கைவரப் பெற்றால் சிவனுக்கு மைந்தராம் தன்மை, நாமெல்லாம் பிள்ளை அல்லவா என்ற எண்ணம் நமக்கு வரும். நம்மெல்லாம் எங்கப்பா கவனிக்க போகிறாரு என்று எண்ணக்கூடாது. முக்கியமாக மைந்தராம் தன்மை உள்ளதாகும். செம்பு பொன்னாவது போல சிவமாம் தன்மை, சிவமாம் பெருமை என்றார். திருநாவுக்கரசருக்கு அந்த திருநீற்றை கொடுத்த உடனே பெருவாழ்வு வந்ததுன்னாராம். பெருவாழ்வு என்றால் என்ன? முத்தி தானே பெருவாழ்வு. திலகவதியார் திருநீற்றை கொடுத்த உடனே இந்த உலக வாழ்வு எனக்கு போய்விட்டது, பெருவாழ்வு அல்லவா நான் இருக்கிறேன், அப்படிதான் அவர் அந்த இடத்துக்கு போயிட்டார் இல்லையா? பெருவாழ்வு வந்தது. திருவாளம் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததுன்றார். அதுபோல் நமக்கு சிவமாம் தன்மை நமக்கு கிடைக்கும். அதனால் மாயா காரியமாகிய உடம்பும் சிவனது அருள்மயமான உடம்பாய்விடும். எவ்வளோ அழகாக அவங்க சொல்லியிருக்காங்க விஷயங்கள்னு பார்க்கும். இது மாயாகாரிய உடம்பு தானே. சமணர்கள் எல்லாம் இந்த உடம்பு தேவையில்லைன்னு பாடுறான். உடம்பை எவ்வளோ தூரம் வருத்தி கொள்கிறீர்களோ அவ்வளோ நல்லதுன்னா அந்த மதம் இருக்கும். உடை கூட உடுத்தக்கூடாது என்றும் குளிக்கக்கூடாதெல்லாம் உடம்பை அவளை பழிக்கிறார்கள். ஆனால் நாம் உடம்பை எப்படி சொல்கிறோம் என்றால் இது மாயாகாரிய உடம்பு தான். ஒரு அன்னையினுடைய வயிற்றிலே கருவே இருந்து வந்தது தான். ஆனால் இந்த மாயாகாரிய உடம்பை நாம் பெருமானை மந்திரத்தை சொல்ல சொல்ல இந்த உடம்பு அருள்மயமாக மாறுன்றார். அருள்மயமாக மாறுன்ற போது நமக்கு சிவஞான முனிவருடைய காஞ்சி புராணம் நமக்கு ஞாபகம் வரும். காஞ்சி புராணத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? இப்போ சொன்ன இல்லையா, சிவலிங்க திருமேனி என்றால் அது ஸ்படிகத்தில் இருக்கலாம், அல்லது வெள்ளியில் இருக்கலாம், இப்போ பாதரசத்தை கூட செய்கிறாங்க, இதெல்லாம் இருக்கலாம். எந்த வடிவாக இருந்தாலும் அதெல்லாம் மாயா காரியம்ன்றார். ஏன்னா நமக்கு கிடைத்தல மாயா காரியம் தானேங்க. அது பளிங்காக கூட இருக்கலாம், உயர்ந்த கல்லாக இருக்கலாம், அது கல் தானே. நவமணிகள்லாம் மணி தான், கல் தானே எல்லாம். அதில் தானே பெருமானை வைத்திருக்கிறோம். அவர் என்ன சொல்கிறார்? மாயா காரிய உருக்களேனும் எம்பிரான் வடிவம் ஆயவேல் அவையும் அருள்மயமாகும்ன்றார். நீங்கள் வைத்திருக்கிற ஸ்படிகலிங்கம் என்றால் அது ஸ்படிகம்னு எண்ணாதீங்க. மந்திரம் சொல்ல சொல்ல அது அருள்மயமாக மாறும். அதை பார்த்தானே தினந்தனம் வழிபடுறோம் நாம். எனவே அவையெல்லாம் அருள்மயமாகும் என்று நாம் வைத்து வழிபடுகின்ற இலிங்க திருமேனி போன்றவையெல்லாம் அருள்மயமாக மாறும் என்றால் நம்முடைய திருமந்திரத்தில் ஊனுடம்பு ஆலயம்னே சொல்லிட்டார். இது ஆலயம்னார். யாருக்கு என்றால் உள்ளம் பெருங்கோயிலாக இருந்தான். உள்ளத்திலே பெருமான் இருந்தால் உடம்பு ஆலயம்னார். அப்போது உடம்பு ஆலயமாக உள்ளம் என்கின்ற அது கருவறை, அது பெருங்கோயில் என்றால் கருவறை. அந்த உள்ளம் என்ன அங்கே உயிர்னு அர்த்தம். அந்த உயிர் என்பதைத்தான் உள்ளம் என்று சொல்கிறார் திருமூலர் அந்த இடத்துல. அதனால்தான் அங்கே அப்பர் பெருமான் சொல்கிற பொழுது அந்த மனமணி இலிங்கமாக என்று சொல்கிறாள். காயமே கோயிலாக கடிமன அடிமையாகின்றது மனமணி இலிங்கமாக என்று மனம் சித்தம் சொல்கிறாள் இல்லையா. எனவே சித்தம் உள்ளம் உயிர் இவையெல்லாம் சிவலிங்கமாக பாவிக்க வேண்டும்ன்றார். அப்போ உள்ளத்தை உயிரை சிவலிங்கமாக பாவித்தால் இந்த உடம்பு நமக்கு சிவலிங்கம் போல திருமேனியாக ஆகவும் அருள்மயமாக மாறுன்றார். அதனால் உடம்பு அருள்மயமாக மாறிட்டா நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மையிலே மற்றவர்களுக்கு துன்பப்படுகிற பொழுது அந்த துன்பத்தை நம்மளால் நீக்கிக்கலாம். விபூதி ஏன் கொடுக்குறாங்க? விபூதியை கொடுக்குறாங்கன்னா அதானே திரு அருள். பெருமான் கொடுக்குற திரு அருள் அல்லவா. அருளாளரை ஏன் நம்ம விபூதி வாங்குறோம் என்றால் அவர் நாள்தோறும் பெருமானை பூசித்து அருள்மயமாக இருக்கின்றவர்கள். அந்த அருள்மயமான உடம்பு இருப்பதாலே அவர்கள் அவருடைய திருக்கையினாலே விபூதியை வாங்கினால் நோய் தீரும். அப்போது அந்த நின்றசீர் நெடுமாறன் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கான் இல்லையா. அதாவது சமணனாகவே இருந்து கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு சொன்னானே, அவனுக்கு என்ன தவம் என்றால் ஞான சம்பந்த பெருமானே பக்கத்தில் போய் வந்துட்டாருங்க. பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு மந்திரமாவது நீர் பூசுறாருன்னா திருநீர் பூச பெற்றார்னான்னு பார்க்குறார். அது போன்ற நிலை நமக்கு வாய்க்கலாம் என்றால் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காகவாவது நாம் அருள்மயமாக நமக்கு இருக்கிற மகிழ்ச்சியோ நமக்குரிய பலனோ ஒரு புறம் இருந்தாலும் அடுத்தவருடைய துன்பத்தை நாம் நீக்கலாம் அல்லவா. பிரார்த்த பூசையினாலே விபூதி அணிந்து நாம் அவளுக்காக பூசிக்கலாம் என்றார். அதற்கெல்லாம் பெருமான் அருள் புரிகிறான் அர்த்தம். அதனால் மூவர் பெருமக்களும் நால்வரில் மாணிக்கவாசகர் அற்புதம் செய்தது நமக்கு வரலாறு இல்லை. இருந்தாலும் அவரும் மூவையை பேச வைத்தான்னு ஒரு வரலாறு இருக்கிறது. மூவர் பெருமக்களும் செய்த அற்புதங்களுக்கு என்ன காரணம் என்றால் அவள் உடம்பெல்லாம் அருள்மயமாக இருந்த உடம்பு தான். அதைத்தான் திருக்கலிட்டுப்படியாரிலே பாலன் மரணம் தவிர்த்ததும்
மற்றவருக்கு நந்தம் கரணம் போல் அல்லாமை, நம்முடைய கரணம் அல்ல, நம்முடைய உடம்பு அல்ல என்றார். அதுதான் இங்கே சொல்கிறார். அப்போ திருமந்திரத்தை திருமூலர் என்ன செய்கிறார், ஏதோ நீங்கள் ஞானசம்பந்தர் நாவுக்கரசெல்லாம் பார்த்து வியக்காதீங்க, உங்களுக்கும் அந்த ஆற்றல் உண்டு. பெருமான் அவங்களுக்கு தந்தது போல தான் உங்களுக்கும் உடம்பை தந்திருக்கிறான். உங்களுக்காக அவன் தனியாக கதவை அடைக்கலை. நீங்களே அவனை விரும்பினால் அருளாளர்களுக்கு என்ன அருளை தந்தானோ அதுபோல் உங்களுக்கு அந்த அருளை தருவான் என்பதுக்கு தான் அந்த பாட்டை பண்ணார். பொற்பாதம் காணலால், தியானத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, திருவடியை நினைக்கிறீங்க, பொற்பாதம் சொல்லிட்டார். திருவடியை நீங்கள் நினைத்தால் புத்திரர் உண்டாகும். தியானத்தில் தடைப்படாமல் கண்ணை மூடி தியானித்தால் உடனே பெருமானுடைய திருப்பாதம் வந்ததுன்னா, அதுக்கு தான் இப்போ நடராஜர் சொல்கிறோம். அன்றைக்கு கூட நான் சொன்னேன், நடராஜர் எப்படி தரிசிக்க வேண்டும் என்றால், உண்மை விளக்கத்தில் நம்முடைய சித்தாந்த ஞானவாதம் எழுதியிருக்கிறார். அபயகரம், வீசுகரம், தூக்கும் திருவடி, அந்த மூன்றையும் ஒரு வட்டம் போடணும். இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு வட்டம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வட்டம் போடணும். அந்த அபயகரம் அது பெருமான் ஆன்மாவிற்கு அபயம் தருதல் காக்கின்ற ஒன்று. தூக்கிய திருவடி என்பது தான் எடுத்த பொற்பாதம் என்ற அருள் தருவது. வீசுகரம் ஆனந்தத்தை அழுத்துதல் என்று பார்க்கிறோம். அபயம் தந்து, அதாவது அடைக்கலமாக அபயம் தந்து என்றால் பயம் என்றால் அச்சம், அச்சத்தை நீக்குகிறார் ஞானசம்பந்த பெருமான். அச்சம் இல்லை, அச்சம் இலர், நோயும் இலர், பாவம் இலர், கேடும் இல்லைன்னு சொல்கிறார் இல்லையா. அந்த அச்சம்னா என்னென்னா பிறவி அச்சம்தான். அந்த பிறவி அச்சத்தை நீக்குகிறார், அது அபயகரம். அருள் தருகிறார் தூக்கிய திருவடி. வீசுகரம் ஆனந்தத்தை அழுத்துகிறார். இந்த மூன்று இருக்கு இல்லையா, அந்த தியானம், அதை அப்படியே நாம் தியானித்து கண்ணை மூடிக்கொண்டு தியானித்தால் அந்த மூன்று நமக்கு வருது இல்லையா, அது பொற்பாதம் காணுதல். அந்த நிலை நமக்கு வந்தால் நாம் அவருக்கு பிள்ளை என்று தெரிந்து கொள்ளலாம். இல்லையா, நமக்கு ஒரு பிள்ளை என்று அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். வயது இருந்தால் நமக்கு ஒரு பிள்ளை என்று நாம் கேட்கலாம், அது தப்பு கிடையாது. அது பெருமானத்தில் எல்லாம் கேட்கலாம் இல்லையா. எனவே பொற்பாதம் கண்டால் காணலால் புத்திரராகும்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, நாம் எவ்வளோ பேச்சில் இது வருது, இதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அதாவது இப்போ நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பொற்பாதம் காண்பதற்கு நினைக்கிறோம். பொற்பாதம் கண்ட உடனே எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு நினச்சா, ஏன்பா எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதானு பெருமாள் நினைக்கிறேன். எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு கேட்டால் பிரச்சனை தான், மறுபடியும் பந்தத்துக்குள்ளே தான் நீ வருகின்றா இதுன்னு அர்த்தம். அதை என்ன சொன்னாங்க என்றால், திருவந்தியாவில் பாட்டு வருது, பொன்னால் ஆன கொழுன்னார். ஏர் கலப்பு இருக்கு இல்லையா, மண்ணை விடுற ஏர் கலப்பை, அதை பொன்னால் அவனுக்கு கொடுத்துருக்குறான். அந்த பொன்னால் இருக்கிற பொற்கொழு இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கொண்டு போய் நிலத்தில் போடுவியா, மண்ணில் விடுவியா, விடமாட்டேன். அப்படியே எடுத்து வச்சுக்குவே தவிர, தேவைப்பட்டால் பின்னால் விற்றுக்கலான்னு வச்சு தவிர மண்ணில் விடமாட்டோம். அப்போது பொன்னாலான கொழு ஏர் கலப்பை அதை நீ என்ன பண்ணுற, மண்ணில் போட்டு விடுற. அந்த மண்ணில் போட்டு விடுறாய, நெல்லு கூழுதாலும் பரவாயில்லை, வரகு கூழுகிறாய், பொற்கொழு கொண்டு வரகு கூழுவது என்றால் பேரருள் பெறுகிறாய் என்றால் அவனோடு போக வேண்டும் நினைக்கணுமே தவிர, பெருமானே பிள்ளை இல்லை ஒரு பிள்ளை விடுன்னா திருப்பி விட்டுட்டு போகிறதான் இல்லையா. உயர்ந்த நிலைக்கு நீ போகிறாய், பொற்கொழு உனக்கு கிடைத்து விட்டது, வரகுக்கு விழாதே என்று தான் திருவந்தியாரில் அப்படி பாடியிருக்கிறாங்க. அதனால் அதையும் சொல்கிறாருங்க, புத்திரர் என்றால் உனக்கு நான் பிள்ளையாக இருக்கலாம், அது தப்பில்லை. அது நாம் கேட்க வேண்டிய ஒரு சற்புத்தராக என்னை ஏற்றுக்கொள் என்று கேட்கலாம். மைந்தராம் தன்மை செம்பு பொன்னாவது போல் சிவமாம் தன்மை உண்டாகும். அதனால் மாயாகாரிய உடம்பு, இந்த உடம்பு அருள்மயமாக மாறும். இது சிவஞான முனிவருடைய பாட்டில் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. காஞ்சி புராணத்தில் இருக்கிற பாட்டு, மாயாகாரிய உருக்களேனும் எம்பிரான் வடிவம் ஆயவேல் அவையும் அருள்மயமாகும் என்று சொல்கிறார். நான் வைக்கின்ற எல்லாம் மாயாகாரியம்தான் பெருமானுக்கு, ஆனால் அவையெல்லாம் அருள்மயம், அருளாக இருக்கிறது. இது அப்புறம் ஞான நடனத்தில் உண்மை தெளிவாகும். உண்மை விளக்கத்தில் படிக்கிறோம் இல்லையா, அது திருவூர் பயனில் படிக்கல, ஞான நடம் உண்மை விளக்கத்தில் வருது. ஞான நடம் ஊன நடனம் வருது இல்லையா. அது என்னடா ஞான நடம் என்ன ஊன நடம்னு சொன்னால், மாயாகாரியமாக இருக்கின்ற உடம்பு அருள்மயமாக போனால் நமக்கு உலக இன்பம் வராது, உலக இன்பத்து மேலே ஒரு ஆசை வராது, முற்றிலும் நீங்கிடும். ஐயா காஃபியை நீக்கிற மாதிரி, ஏன்னா பிரச்சனை பித்து பிடிச்சி போச்சு, பித்தம் வந்துடுச்சுன்னு காஃபியை நிறுத்துறோம் இல்லையா. அந்த நோய் வந்தால் ஜாக்கிரதையாக இருக்கும் இல்லையா. அதே போல் பிறவி நோய் என்று நமக்கு அச்சப்பட்டால் இந்த ஆசை வராது, நமக்கு உலக ஆசை வராது. அதனால் உடம்பு அருள்மயமாக மாறினால் உள்ளம் நிச்சயமாக ஆலயமாகத்தான், பெருமானுடைய பெருங்கோயிலாகத்தான் அது மாறும். அதுதான் இங்கே சொல்கிறார். பொற்பாதம் காணலால் புத்திரர் உண்டாகும். பொற்பாதத்து ஆணை, ஆணை என்றால் அருள் என்ற அர்த்தம், சிற்சக்தி. ஆணையே அவனுடைய அருளால், பெருமானுடைய அருளால் செம்பு பொன்னாகும்.
அங்கே குறிப்பு எழுதுகிறாங்க. செம்பு பொன்னாதல் கூறியது இடைநிலை பயன் குறிக்க எழுதுகிறாங்க. செம்பு பொன்னாதல் கூறியது இடைநிலை பயன்றார். அது என்னன்னா, பெருமான் அருள் பெற்ற பின்னால் பொண்ணு மேலே நமக்கு ஆசை வராது. ஒருவேளை வருதுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், அப்போ பொன்னாக மாறும். திருவிளையாட புராணத்தில் அந்த அம்மாவுக்கு பேரே பொன்னனையாள்னு பேர். அந்த அம்மாவுக்கு பேர் ஒரு ஒரு விலை மாதன்னு சொல்கிறாங்க. பதியில்லாத ஒரு குலத்தில் பிறந்த பறவையாரை போல ஒரு குலத்தில் பிறந்த அந்த பெண்ணு. அவங்க என்ன செய்ய, குறிப்பாக அதில் திருவிளையாட புராணம் குறிப்பாக அவர் சொல்கிறார், பரஞ்சோரையார் சொல்கிறார், ரொம்ப அழகாக இருக்கின்றார்கள், நடனம் ஆடுறாங்க. தன்னுடைய அழகையும் நடனத்தையும் வைத்து அந்த ஊரில் இருக்கிற மதுரை பெருமக்கள் எல்லாம் நிறைய பொன் தருகிறார்கள் பார்க்கும். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, பெருமானை எண்ணி நாம் ஆடுகிறோம். ஏன்னா நாள்தோறும் இரவு நேரத்தில் அந்த ஜாமம் முடிகிற பொழுது போய் நடனம் ஆடுவாங்க. அந்த பெயர் மறந்து போய் அந்த நடனத்துக்கு ஒரு பெயர் உண்டு. தாளம் இல்லாமல் பாட்டில்லாமல் வெறும் அஞ்சலி மட்டும் செய்கிறது, நிறுத்தாஞ்சலின்னு அதை சொல்லுவாங்க. அஞ்சலி வணக்கம் செய்கிற பொழுது நடனம் தெரிந்தவர்கள் அப்படி கடைசி நேரத்தில் அர்த்தராமத்தில் பாடுவாங்க. அதனால் பொன் கொடுப்பாங்களாம். அதை வாங்கி கொண்டு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க என்றால் சிவனடியாருக்கெல்லாம் கூட்டுருவாங்க. சிவனடியாருக்கு அந்த பொன்னை உணவு சமைத்து போடுவாங்க, மகேஸ்வர பூஜை செய்வாங்கன்னு வருது. அதுக்கு இடையில் பெருமான் என்ன செய்கிறான், அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசையை உருவாக்குறான். என்ன ஆசை என்றால், நம்முடைய மதுரை பெருமான் நடராஜ பெருமான் இருக்கு இல்லையா, அவரை போலவே பொண்ணில் ஒரு சிலை செய்யணும் என்று ஆசைப்படுறாங்க. அதுக்காக பொண்ணு சேர்க்கலான்னு பார்த்தா பொண்ணு சேர மாட்டேது. ஏன்னா கொஞ்சம் சேர்ந்தால் மகேஸ்வர பூஜை வந்துடுது, அவங்க சிவனடியார் வந்துடுது இல்லையா. சரி அப்புறம் பெருமானுக்கு பார்த்துக்கலாம், சிவனடியாருக்கு பண்ணிடுறாங்க. இது குறை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. மதுரை பெருமான் அந்த அம்மா கேட்குறாங்க, பெருமானே உன்னை பொண்ணில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் கிடைக்க மாட்டேன், நான் என்ன செய்கிறது, எல்லாம் இப்படி மகேஸ்வர பூஜைக்கு போயிடுதுன்னு சொன்ன உடனே ஒரு நாள் பெருமான் அப்படியே வரார், சித்தராக வரார், அடியாரோட அடியாராக வரார். வந்து வழக்கம் போல் அந்த அம்மா மகேஸ்வர பூஜை செய்யுது. உண்மையான அடியாரெல்லாம் போயிட்டாங்க, இவர் போகாமல் அங்கேயே உட்காந்துக்கிறார், பேசாமல் உட்காந்துக்கிறார். கொஞ்சம் இளமையாக வேறு இருக்கிறார். அந்த அம்மா பொன்னனையாளுக்கு கொஞ்சம் சந்தேகம், என்ன வந்தவர் சாப்பிட்றது தானே, இது என்ன போலித்துறையார் போகிற ஒரு வேளை இரவு தங்கி விடுவாருங்க. அங்கே போய் கேட்குறேன், தோழிக்கிட்ட அனுப்பி என்னன்னு கேட்கலாம். இல்லை நான் இங்கே தான் தங்க போகிறேன்ற, அது வேறு சொல்கிறேன். என்ன இரவு தங்க போகிறன்றாரே, அவர் என்ன தப்பாக நினச்சிட்டாரு என்ற அந்த எண்ணத்தில் போய் அந்த அம்மா கேட்குறாங்க, ஐயா இது மாதிரி இதுக்கெல்லாம் இடமில்லை என்று போல ரொம்ப நாகரிகமாக சொன்ன உடனே, சரி உனக்கு என்ன, எனக்கு சாப்பாடு போட்ட உனக்கு என்ன வேண்டும்னு கேட்குற பொழுது, என்னுடைய ஆசை இது, பெருமானை பொண்ணில் வெடிக்கணும், அதான் ஆசை அப்படி அந்த அம்மா சொன்ன உடனே, செய்தால் போதுன்னு சொல்லி இருக்கிற உலோகத்தெல்லாம் கொண்டாடல, உங்ககிட்ட இருக்கிற உலோகத்தெல்லாம் கொண்டு வான்னா இந்த செப்பு எறும்பு எல்லாத்தையும் கொண்டாந்து அந்த மாதிரி போடுறாங்க. போட்ட உடனே அவர் என்ன பண்ணுறார், விபூதியை அப்படி எடுத்து போடுறார். விபூதி எடுத்து போட்டார், அவ்வளவும் பொண்ணாக போச்சு, எல்லாம் பொண்ணாக போய் அந்த பார்த்து ஆளை பார்த்தா மறைஞ்சு போயிட்டார். ஓ பெருமான் தான் வந்தாரா என்று ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து அந்த பொன்னினாலே பெருமான் வடிவத்தை நடராஜ பெருமானை வடிக்கிறாங்களாம். அதான் பாருங்கள் பெரியவங்க எப்படி பாடியிருக்கிறாங்க. அந்த அழகான வடிவத்தை பார்த்தாராம். அந்த அம்மா பார்த்த உடனே, இந்த வடிவத்தை பார்க்கத்தானே ஆசைப்பட்டேன், என்ன அழகாக இருக்கிற அப்படின்னு, என்ன அழகுன்னு கன்னத்தை பிடிச்சி கிள்னாங்க, அப்படி கன்னத்தை பிடிச்சி கிள்னாங்களாம். அந்த கிள்ளல் அப்படியே இருக்குதான் இப்பவும் கூட அப்படி இருக்குது. அந்த சிலையிலே கன்னத்தில் ஒரு புள்ளி மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது அந்தம்மா கிள்னது என்றால் எவ்வளோ பக்தி அவங்களுக்கு இருந்திருக்குது என்று புராணத்தை பார்த்தீங்கன்னா, அடியாருடைய பக்திக்கு எத்தனையோ இலக்கணங்கள் சொல்கிறாங்க. அதுதான் புராணங்களை படிக்கணுன்றாங்க. அது நடந்திருக்கலாம், நடக்காமல் இருக்கலாம், ஆனால் பக்தியினுடைய எல்லை இப்படி இருக்கிறது அல்லவா, அந்த எல்லையை நாம் அடைய வேண்டும் என்று பார்க்கணும். அதுபோல் செம்பு பொன்னாதல்னா அதான் அர்த்தம். இங்கே என்ன சொல்கிறார், இதுபோல் சிறந்த ஒரு பொருளுக்காக பொன் வேண்டு கேட்டால் தப்பு இல்லை. நீங்கள் திருவருள் பெற்றிருக்கலாம், பெருமானே உனக்கு நான் கவசம் செய்யணும், எனக்கு பொன் வேணும் அப்படி கேட்கலாம். எங்கள் வீட்டுக்காரிக்கு நகை வேணும்னா அது கேட்கக்கூடாது. ரொம்ப நாளாக பிரச்சனைன்னு சொன்னால் வீட்டுக்காரிக்கோ மகளுக்கோ எல்லாம் கேட்கக்கூடாது. பெருமானுக்கு உள்ள உருவமாக செய்யனால் அது செம்புனா, அதுதாங்க செம்பு பொன்னாயிடும் என்றால் அது இடைநிலை பயன்றார். உலகப் பயனாக செம்பை பொன்னாக ஆக்குகின்ற அந்த ஆற்றலும் உங்களுக்கு வரலாம், அது பெருமானவர்களாலே வரலான்றார். புத்திரரமாம் தன்மையினார், அதான் இப்போ நான் சொன்னது. முத்துச்சிவிகை சின்னம் முதலியான சற்புத்திரமாக மார்க்கமாக இருக்கிற ஞானசம்பந்த பெருமானுக்கு முத்துச்சிவிகை தருகிறார், சின்னங்கள்லாம் தரார் இல்லையா, அதுபோல் நமக்கெல்லாம் வரும் என்பதுதான் உண்மை. நான் அடிக்கடி அதை சொல்லுவேன். வாரியார் சொல்கிறது நான் வேறு மாதிரி சொல்கிறது வழக்கம். வாரியார் சுவாமி என்ன பண்ணுவார், என்னை கேட்குறாங்க, எனக்கு ஒரு கார் இல்லையா, என்ன சார் யாரோ காரில் வந்து உட்காடுறீங்களே இறங்குறீங்களேன்னு கேட்டால்,
எனக்குன்னு ஒரு கார் இருந்தால் ஒரே கார் தான் நிற்க வச்சுருப்பேன். இப்போ எனக்கு காரே கிடையாது இல்லையா? காஞ்சிபுரத்தில் பேசுவார், எந்த பக்கம் போனாலும் கார் இருக்குது, எந்த காரில் ஏறலாம் நானே முடிவு பண்ணிப்பேன் என்று. ஏன்னா அவளும் பட்டு ஜவுளியாக வச்சுருப்பாங்க, கார் வச்சுருப்பாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி இப்போ எனக்கு எப்படின்னா, எனக்கு என்று கார் கிடையாது. ஆனால் நாள்தோறும் கார் நமக்கு வருது இல்லையா? பாலராவா என்ற பெயர் தான், வேறு ஒன்றும் கிடையாது. நாம் ஒன்றும் புத்திரராம் தன்மை பெறலை. அந்த சற்புத்திர மார்க்கத்தில் இந்த ஞானசம்பந்தனுடைய பெயர் இருப்பதாலே அந்த பெயருக்கேற்பகாவது பெருமான் தர வேண்டியதாக இருக்கு இல்லையா? அதான் புத்திரராம் தன்மை என்றார். முத்துச்சிவிகை சின்னம் முதலையெல்லாம் பெறலாம் என்று வருது. அபிராமி அந்தாதியை கூட அப்படி பாடுறார் இல்லையா? குடை சின்னம் எல்லாம் பல்லக்கு எல்லாம் வரும்னு பாடுறார் இல்லையா? ஆமாம் ஆமாம், கடவுள் வருதுன்னு பாடுறார். அதான் அந்த மாதிரி தான். இதை பெற்ற திருஞான சம்பந்தம் நமக்கு சிறந்த சான்றுன்றார். புத்திரராம் தன்மை பெறுவது மட்டுமல்ல, எத்தனை வகையான பலன்களை அவர் பெற்றார் என்று சான்றுன்றார். செம்பு பொன்னாவது என்பதற்கு செங்கல் பொன்னாது, சுந்தர பெருமானுக்கு செங்கல் பொன்னாயிற்றல்லவா, அதை நாம் வைத்துக்கொள்ளணும் என்று சொல்கிறார். இதெல்லாம் நடந்த விஷயம்தான் சொல்கிறார். ஆற்றிலிட்ட பொன் குளத்தில் கிடைத்தது, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் சார். ஆற்றுல போட்டு குளத்தில் கிடைச்சா 12,000 பொண்ணுங்க. சாதாரணமாக கொஞ்சம் ரெஞ்சம் இல்லை, முதுகுன்றத்தில் போய் 12,000 பெண்ணு பெற்ற உடனே அது சேகர் தான் அதெல்லாம் பாடுவார், ரொம்ப அழகாக பாடுறார். நிறைய பொண்ணு கொடுத்தாரு. என்னடா பண்ணுறது, இப்படி ஆளில் எம்பெருமான்னா அது நெல், அதுக்காவது யாராவது ஆளை வச்சு விட்டுடலாம், இதை பொண்ணை யாரை வைக்கிறது, எடுத்து போயிட்டா என்ன பண்ணுறது. எனவே அதை எடுத்துகிட்டு போய் கிட்ட போயிட்டாராம், கருவறையில் கிட்ட போய் பேசுகிறாராம். சேக்கரார் சொல்கிறார், அது தொலைவிலிருந்து கேட்காம கிட்ட போய் இதை எப்படி எடுத்து போகிறது அப்படின்றான். இது எப்படி எடுத்து போகிறதுன்னு அவர் என்ன பண்ணார், ஏன் கஷ்டப்படுற, ஆற்றுல போட்டுருந்தாராம். ஆற்றுல போட்டால் அங்கே போய் குளத்தில் எடுத்துக்கொண்டார். சார் நமக்கு 12,000 பொண்ணு இருக்கட்டும், ஒருவேளை அந்த மாதிரி ஒரு 5 பொண்ணு கொடுத்தோம் பெருமான்னா ஆற்றுல போடுனா போடுமா நம்மள? என்னையா கொடுத்துட்டு ஆற்றுல போட சொல்கிறேன், போயாண்டு எடுத்துகிட்டு வந்துடும். ஆனால் கொடுக்கின்ற தகுதியும் சுந்தரருக்கு உண்டு. எனவே 12,000 பொண்ணு கொடுத்தார். ஆற்றிலே போடு என்றால் போடுவார், அவர் போடுவார் அவருக்கு தெரியும். எனவே போடுனார், குளத்தில் எடுத்துக்கிட்டார். அதான் புத்திரராம் தன்மை. நாமெல்லாம் ஏன் புத்திர ஆகலன்னா இதான் காரணம். 12,000 பொண்ணை கொடுத்து அது என்ன பண்ணார், ஒரு பொண்ணை எடுத்து வச்சுக்கிட்டாராம். இதே மாதிரி சாம்பிள் இருக்கிறாங்க பார்ப்போம் என்று. அது ஆசா ஞானந்தம் சொல்லுவார், இந்த ஆளுக்கு வேறு வேலை கிடையாது, 12,000 பொண்ணை கொடுத்து ஆள் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு அதே மாதிரி வரணுமா அப்படின்னு அவர் வேடிக்கையாக சொல்லுவார். அது ஏன்னா அங்கே போய் பறவையார்கிட்ட சொல்லணும் இல்லையா, என்ன போய் வந்தீங்களா என்ன ஆச்சுன்னா, அது இல்லை முதுகுன்றத்தில் 12,000 பொண்ணு கொடுத்தாருன்னா எங்கேன்னு கேட்பாங்க இல்லையா. எங்கேன்னு கேட்டால் என்னென்னா, அது ஆற்றுல போட்டேன் வா போய் குளத்தில் எடுக்கலான்னா அந்த மாதிரி சிரிக்கிறாங்க. என்னையா ஆற்றுல போட்டு குளத்தில் எடுக்க சொல்கிறேன், என்ன பாரு இருக்கு பாரு பொண்ணு, இதே மாதிரி தான் பொண்ணு, இதே மாதிரி தானே காண்பிச்சிட்டார். அப்போ பொண்ணு கொடுத்துட்டு தெரிஞ்சு போச்சு இல்லையா, வா இதே மாதிரி மாற்று குறையாமல் இருக்குன்னு போயிட்டேன்னா கிடைக்கல. 8 பாட்டு 8வது பாட்டு தானே, 8வது பாட்டுக்கு கிடைக்குது. கொடியே நிற்றளம் கிடவேன்னு பாடுறார், கிடைக்குது. கிடைச்சி கொண்டாந்து கரையில் வச்சா மாற்று குறைஞ்சிருக்கு. உரசி பார்த்தா மாற்று குறைஞ்சிருக்கு. என்ன சாமி மாற்று குறைஞ்சிக்கிறேன்னு சொன்னால், உள்ளுணர்வு ஒரு பதிகம் பாடுன்றார். சும்மா கொடுப்பேன் ஒரு பாட்டு பாடு, பதிகம் பாடு என்றால், முதுகுன்றத்தில் என்ன பாடிதானே பெற்ற, மீண்டும் இந்த பொன் வேண்டும் என்றால் இன்னொரு பதிகம் பாடு என்றால் பதிகம் பாடுகிறார். நமக்கு இந்த பதிகம் கிடைக்கல, பதிகம் பாடினான்னு சேக்கிழார் சொல்கிறார். சேக்கிழார் காலத்தில் இருந்திருக்கலாம், இல்லை செவி வழி செய்தியாக அதை நம்பி அவர் சொல்லியிருக்கலாம் சேக்கிழார். நாங்கள் அடிக்கடி நான் சொல்கிறது, அந்த இடத்துல பொன் கிடைத்து மாற்று மாறிப்போச்சு. பதிகம் பாடி முடிச்சோடனே மாற்று பொன் மாறிப்போச்சு. அந்த பொண்ணை அப்படியே அந்த அம்மா கிட்ட பறவையார்கிட்ட கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு போ, பெருமானை பார்த்துட்டு வரேன்றார். அதாவது அங்கே கொடுத்துற இங்கே கொடுக்குறாய் அல்லவா, அதுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும். அதுதான் நான் சொல்கிறது. ஒரு வேண்டுகோள் நீங்கள் வைக்கிறீங்கன்னு சொன்னால், வேண்டுகோளை பெருமான் நிறைவேற்றினால் உடனே அந்த கோயில் போய் வணங்கணும். வணங்கணும் மெதுவாக தான் போனால் போகுது என்று சொன்னால் அது பொருத்தமல்ல. அதுக்கு தான் நான் சுந்தர பெருமான் பொன் கிடைத்தவுடனே போகிறார், திருவாரூருக்கு போகிறார். பொன் என்னமோ முதுகுன்ற பதிக்கு தான் பாடினது, முதுகுன்ற தான் பாடுறார். ஆனால் திருவாரூர் பெருமான் தானே அவரை போய் நன்றி சொல்ல வேண்டும் என்று போகிறார் என்று பார்க்கணும். இதெல்லாம் தான் புத்திரராகின்ற தன்மை. சிவனுக்கு மைந்தனாகாவது அவ்வளோ சுலபம் அல்ல. அதுக்காக சொல்கிறேன் இல்லையா, சிவனுக்கு போய் பிள்ளைன்னா எப்படி இருக்கணும் இல்லையா. சாதாரண ஒரு அரசனுக்கு பிள்ளைனாலோ அது ஒரு பெரிய அமைச்சருக்கு பிள்ளைனாலோ எப்படி இருக்கிறாங்க, அந்த மாதிரி அல்லவா இருக்கணும். என்றால் ஒடுங்கு தவறாமல் அந்த கொள்கை மாறாமல் இருப்பது தான் சிவமாம் தன்மை என்றார். அந்த தன்மை நமக்கு வரும்ன்றார். தம்மை வழிபட்ட பெருமழலை குறும்பருக்கு சிவயோகம் எளிதில் தந்தார். அவர் சுந்தரருக்கு பெருமழலை குறும்பனார் சொல்கிறார்.
எளிதில் கூட பெற்றது. இதெல்லாம் ஆழ்வடை நம்பிகள். சுந்தர பெருமான், அப்பர் பெருமான் எல்லாரும் சான்றாக நமக்கு இருக்கிறார்கள். இருவரையும் திருவருள் கைவரப் பெற்றவை மாத்திரத்துக்கு எடுத்துக்காட்டாக காணலாம். அவள்லாம் திருவருளினால் தான் இதெல்லாம் செய்தான். எல்லாம் திருவருளால் செய்ததால் அந்த திருவருள் அவருக்கு வந்ததுன்னு பாருங்கள். நடம் சிந்தனை, அது நடன தியானம் எழுதியிருக்கிறார். சிந்திக்கிற பொழுது பெருமானை நடராஜ பெருமானாக ஆனந்த நடனம் ஆடுகின்ற அந்த வடிவத்தோடு தியானிப்பது நல்லது. அதான் நடன தியானம் என்கிறார். திரு ஐந்தெழுத்து தரும் இருமை பயன்களை இம்மந்திரம் உணர்த்திற்று. உலகப் பயனாக செம்பு பொன்னாகலாம், உலகத்திலே முத்து சிவகை போன்ற செல்வ நிலை பெறலாம், மற்றவருக்கெல்லாம் அருள் தரலாம். அதெல்லாம் இம்மைப்பயனாக. மறுமைப்பயனாக சிவனுக்கு மைந்தராக இருந்து பிறவி நீங்கலாம் என்பதும் மறுமைப்பயன் என்று பார்க்கும். அதில் திருவடி தரிசனம், புத்திரப்பேறு, திருவடிவேல் ஆணை, ஆணவமலம் நீங்க பெறுதல், ஆன்மா அறிவொளியை பெறும், திருவடியை தரிசிக்க சிவசாரூபம் எய்தலாம். ஆதலால் பஞ்சாக்கர நடனத்தின் தியானத்தை சொல்லுங்கள். சொல்லுன்னு சொல்கிறார் இல்லையா? பொற்பாதம் நன்னடம் சிந்தனை சொல்லுமே என்றார் இல்லையா? சிந்தனை செய்யுமேன்னு சொல்லாமல் சிந்தனை சொல்லுமே என்றார். அந்த பஞ்சாக்கரங்களை நீ சொல்ல வேண்டும், அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். தியானிக்கிற பொழுது அந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்றார். ஆதலால் பஞ்சாக்கர நடனத்தை நாங்கள் தியானிக்க வேண்டும் என்றால் அதுக்கு எத்தனையோ பாட்டு நமக்கு இருக்கிறது அல்லவா? உண்மை விளக்க பாட்டுன்னு சொல்லலாம், குறித்த பூர்வம் கொப்பைக்கு வாயில் நடனப்பாட்டு எத்தனையோ இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பாடல்களை கூட நம்ம மந்திரமாக சொல்லி நாம் தியானிக்கலாம்னு பார்க்கிறோம். அந்த சொல்லுகன்றது தான் சொல்லுமே என்றால் சொல்லுங்கள்னு அர்த்தம். அது அது வியங்கோள் வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க இலக்கணத்தில். பா என்று சொன்னால் அது ஏவல் வினைமுற்று. நம்மை விட தாழ்ந்தவருக்கு ஒரு ஏவலாளிக்கு பணியாளை வான்னு சொல்லலாம், நம்மை விட தாழ்ந்தவளை வான்னு சொல்லலாம். தகுதியானவளை கூப்பிடும் பொழுது வான்னு சொல்லக்கூடாது, வருகைன்னு சொல்லணும். வருகை என்பது வியங்கோள் வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் சொல்லலாம், வருகை என்று வருது. அது இலக்கணம் நமக்கு இருக்குது. அதுபோல் இங்கே சொல்லுமே என்றால் சொல்லுக, நீங்கள் சொல்லுங்கள் என்று வியங்கோள் வினைமுற்றாக சொல்லுகிறார். அதுக்கு தான் அந்த பாட்டை எழுதியிருக்கிறேன். சிவஞான போரத்தில் 12வது நூற்பா இருக்கு இல்லையா? ஆலயம்தானும் அரண் என தொழுமே. தொழுமே என்றால் தொழுவார்கள் ஒரு அர்த்தம். அவர்களெல்லாம் தொழுவார்கள். சீவன் முத்தர்கள் எல்லாம் ஆலயத்தையும் சிவ வேடத்தையும் தொழுவார்கள் ஒரு அர்த்தம். இன்னொன்று தொழுமே என்று சொன்னால் தொழுங்க, தொழுக என்று வியங்கோளி வினைமுற்றாகவும் கொள்ளலாம் எழுதுகிறார் சிவஞான முனிவர். அதுதாங்க நான் எழுதியிருக்கேன். அரண்கள் செலுமே வியங்கோளாகவும் கொள்ளலாம். அது மாதிரி சொல்லுமே என்றால் சொல்லுக என்பது வியங்கோளாக. பஞ்சாக்கரத்தை நீங்கள் சொல்லுங்கள் தியானத்தில் என்ற அசபையாக திருவைந்தெழுத்தை தியானிப்பாருக்கு திருவருட்பேரும் ஞான சந்தனியும் ஆணவமல நீக்கமும் சிவசாரூபம் முறையே விளையும். அந்த ஒரு பட்டியல் போடுறாருங்க. இதை தியானிக்க என்ன என்றால், திருவழுந்தத்தை தியானித்தால் முதல்ல திரு அருள் பேரு, திருவருள் நமக்கு கிடைக்கும். அப்புறம் ஞான சந்ததி, புத்திரர் சொன்னதுனால ஞான சந்ததின்றாருங்க. அதுவும் நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. நாம் சிவபூஜை செய்கிறோம், நமக்கு பின்னால் நம்முடைய சந்ததி பூஜை பண்ணுமான்னு பார்க்கணும் இல்லையா? அதை விடக்கூடாது, அந்த மரபை நாம் காப்பாற்ற வேண்டும்ன்றான். அதுக்கு ஒரு ஆண்மக வேண்டும் என்று தான் சிவபாதிரியெல்லாம் கேட்கிறார் இல்லையா? அதுபோல் நாமும் கூட இந்த சந்ததி ஞான சந்ததி மாறக்கூடாது. ஒருவேளை ஆண் குழந்தை சந்ததி இல்லை என்றால் உன்னை வழிபடுவதற்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று நாம் கேட்கலாம் என்று ஞான சந்ததியை பெருமான் தருவான் என்கிறார். அப்புறம் ஆணவ மலம், இருள் மலம் நமக்கு அருள் வந்ததாலே இருள் மலம் நீங்குகிறது. சிவ சாரூபம், பெருமானுடைய சாரூபமே நமக்கு வரலாம். இங்கே முதலே பார்த்தோம், திருமேனியாக மாறிவிடும் பார்க்குறோம் இல்லையா? சிவசாரூபம் என்று முறையே விளையுன்றார். ஸ்ரீ பஞ்சாக்கரத்தை நடனத்தை உபதேசிக்க என்று ஆணை அருளியவார் என்றார். இந்த பாட்டு மந்திரத்தின் மூலமாக ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை திரு 5 எழுத்தை நீங்கள் உச்சரிக்க வேண்டும். திரு நடனம் ஆனந்த நடனத்தை தியானிக்க வேண்டும். 5 தொழில் செய்கின்ற ஆனந்த நடனத்தை தியானிக்க வேண்டும் என்று இந்த மந்திரத்தின் மூலமாக சொல்லுகிறார். சொல்லும் என்றால் உபதேசியங்கள் அர்த்தம். ஞானிகளுக்கு புத்திரராவார், பரிபாகமுற்ற சீடர்களே என அறிகன் அப்பா ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறாங்க. புத்திரர் என்று சொன்னால் முறையாக மனைவி மூலமாக பிறக்கின்ற குழந்தை என்று இருக்கிறது, அதுவும் சந்ததி தான். அது இல்லாத பொழுது அதுதான் நாம் சொல்கிறது. இப்போது சந்தான குறவர் 4 பேர் பார்த்தீங்கன்னா, திருமுறை ஆசிரியர்களில் ஞானசம்பந்தர் போன்றவர்கள்லாம் இல்லறத்தில் இருந்திருக்காங்க பார்க்குறோம். அப்பர் பெருமான் சூழ்நிலையாலே அவர் இல்லறம் இல்லை. சந்தான குறவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெய்கண்டாருக்கு திருமணம் இல்லை பார்க்கணும்னு பாருங்கள்.
அருணந்தி சிவனார் அவருக்கு, ஏன்னா அவர் வந்து சகலாக பண்டிதராக இருந்திருக்கிறார், அவர் திருமணம் இருந்திருக்கும், வரலாறு சரியாக கிடைக்கல. ஆனால் சொல்கிறாங்க மறைஞான சம்பந்தர், உமாவரி சிவன் பார்க்கிறோம், தில்லை வாழ்ந்தவர், அவர்களுக்கெல்லாம் இல்லறத்தில் இருப்பது தடை கிடையாது. தில்லை வாழ்ந்தனாக இருந்தாலும் இல்லறத்தில் இருக்கலாம். மறைஞான சம்பந்தர் ஸ்மார்த்த பிராமணர், அவர்களுக்கும் வந்து இல்லறம் இருந்திருக்கலாம். எனவே இல்லறம் என்பது மிக முக்கியம். ஒருவேளை இப்போ மெய்கண்டாருக்கு இல்லறம் இல்லை, அப்போ அவர் யார் மைந்தர் என்றால் சீடர்கள் தான் மைந்தர்கள். அப்போ ஞானத்தந்தையாக விளங்குகிற பொழுது சந்ததி என்று சொன்னால் குருவாக நீ விளங்கினால் உன்னுடைய மரபை, குரு மரபை விளக்குவதற்கு சந்ததி வரும், அது ஞான புதல்வனாக வரலாம் என்ற அந்த கருத்தும். உலகியல்ல கணவன் மனைவியாக இருந்து பெறுகின்ற குழந்தை அது இல்லாமல் தனியாக இருந்தாலும் கூட ஞானத்திலே இருந்தால் அவளுக்கு பிறக்கின்ற சீடன், வருகின்ற சீடன் ஞான சீடனாக வருவான். ராமகிருஷ்ண பரமஹம்சரை காட்டிலும் விவேகானந்தருக்கு ஒரு சிறப்பு உண்டுன்னு சொல்லும். அவர் தான் குரு, பரமஹம்சர் அவர் தான் குரு. ஆனால் அவருக்கு வாய்த்த சீடர் விவேகானந்தர் சிறந்த சீடராக வந்தான்னு பார்க்கிறோம். அதுபோல் நம்முடைய சைவத்தில் நாம் சொல்லுகிறோம், அந்த மாதிரி உங்களுக்கு ஞான புத்திரர் வருவார் என்று. ஞானிகளுக்கு யார் புத்திரர் என்று சொன்னால் பரிபாகமுற்ற சீடர்களே என அறிய. இதனால் திருவருளால் மக்கள் எய்தும் பயன்கள் வகுத்து ஓதப்பட்டன. இந்த 2 மந்திரத்தின் மூலமாக உலகப் பயனும் பார்க்கலாம், இருமை பயனாக இருக்கின்ற மறுமை பயனும் நாம் காணலாம் என்று. இது மந்திரத்தினுடைய பயனாக, எந்திர பூசைகளே வருகின்ற வழிபாடாக அவர் சொல்லுகிறார். எந்திரத்துடைய தொடக்கம்தான் இங்கே சொல்லியிருக்கிறார். இனி அதற்கடுத்து எப்படி அந்த எந்திரத்தை எழுதுவது என்றெல்லாம் பின்னால் வருகின்றது, அதை நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த ஒரு சக்கரம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் உங்களுக்கு கொடுத்த சக்கரத்தில் முதல்ல 3 இருக்கு பாருங்க, அது முடிச்சுடுறேன். அது இங்கே 21வது மந்திரம், நமக்கு இருக்கிற 21வது மந்திரம் நம்ம நத்தி வந்துட்டோம். திரு அம்பலமாக சீர் சக்கரத்தை திரு அம்பலமாக ஈராறு கீரின்னு வருது. அந்த பாட்டுக்குள்ள சக்கரம் தான் அது. இந்த 21வது மந்திரம் வைத்துக் கொள்ளுங்க. 21வது மந்திரத்துக்குள்ளது, அது பின்னால் பார்க்கலாம். 21வது மந்திரத்துக்கு சொல்கிறாங்க, தர்மயாதீனத்தில் அப்பா அதை எழுதலை, அப்பா புத்தகத்தில் அது கிடையாது. கற்பகம் பல்கலைக்கழகத்தில் திருமந்திரத்தை போட்ட பொழுது அவங்க வேறு ஏதோ பதிப்பை பார்த்துருப்பாங்க, பார்த்து இந்த மாதிரி ஒரு சக்கரத்தை கொடுத்துருக்காங்க. நான் அந்த பதிப்பில் தான் எடுத்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. தர்மயாதீன பதிப்பில் அப்பா கூட அதை சொல்லலை, பொதுவாக தோற்றுவாய் தான், எப்படி சக்கரம் தோற்ற வேண்டும்னு இருக்குது, அதை ஒரு சக்கரமாக சொல்லலை அவங்க, அதனால் அப்பா அதை எழுதலை. ஆனால் யாரோ சில பதிப்பில் அப்படி சக்கரத்தை சொல்லியிருக்காங்க, அவங்க போட்டிருக்காங்க. அது நமக்கு உதவுன்றக்காக தான் முதல்ல நான் எடுத்திருக்கேன். அதை பற்றி பின்னால் நம்ம பார்க்கலாம். 21 வைத்துக்கொள்ளுங்க. இடைவெளிக்கு பின்னால் நம்ம 3 தான். இல்லை இன்னொன்று, அது திருஅம்பலம், அது இல்லை, இந்த 3 தான். முதல் வகை திருஅம்பல சக்கரம் எளியது, ரொம்ப எளிமையாக இருக்கிறதுக்கு போடுறார் இல்லையா. சக்கரத்தை தொடக்கத்தில் எப்படிலாம் எழுதலாம்னு தொடக்க நிலையிலே சக்கரத்தை வரைதல். பின்னால் இப்படி கோலம் போடுற பொழுது நம்ம கோல புக்கு வச்சு கற்றுக்கிறோம் இல்லையா, முதல்ல அந்த மாதிரி சக்கரத்தை முதல்ல எப்படி வரையணும், அப்புறம் திருஅம்பல சக்கரம் போல இருக்கிறதா என்னென்னு பின்னால் சொல்ல போகிறேன். இது முதல் வகை திரு, அதை பின்னால் பார்க்கலாம். இடைவெளிக்கு பின்னால் நம்ம அதை சிந்தி